250வது நகைச்சுவை மன்ற கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று ஜூன் 22, 24ஆம் தேதி அன்று ஒரு மாபெரும் கவிஞரின் பிறந்த நாள். அதாவது 98 ஆண்டுகளுக்கு முன் நம்ம பிறந்த கவிஞர் கண்ணதாசனுடைய பிறந்த நாள். 24/6/1927 பிறந்தவர். அவர் பற்றிய சில செய்திகளை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்று பாடியவர் அவர். அதே போல் அவர் 18/10/1981 இறந்திருந்தும் 44 வருடங்கள் முடிந்தும் இன்றும் அவரை பற்றி பல இடங்களில் பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்கிறார் அவர் என்று சொல்லலாம். அவரே தன்னுடைய கவிதையில் ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார், 100 வயது ஆகும் வரை ஓடி விளையாட ஒரு நோயில்லா மேனி வேண்டும்னு கேட்டார். ஆனால் கடவுளுக்கு பொறுக்கலை, 54 வயசுலேயே கூட்டிகிட்டு போயிட்டார். அப்புறம் அவர் இன்னும் சில இதெல்லாம் அந்த சாவு இதை பற்றிலாம் சொல்லியிருக்கிறார். நான் விரைவில் இறந்து விட மாட்டேன் என்று நம்புகிறேன். இன்னும் கொஞ்ச காலம் உயிரோடு இருந்தால் இன்னும் பல சித்து விளையாட்டுகள் விளையாடுவேன் என்றும் சொன்னவர். அப்புறம் சீக்கிரம் போகணுங்கிற மாதிரி நினச்சி ஒரு இது சொல்கிறாரு. இறைவனிடம் முறையிட வேண்டும் போல் இருக்கிறது. இறைவன் தான் வரமாட்டேன் என்கிறான், என்னைத்தான் அங்கு வர சொல்லுகிறான், சீக்கிரம் போய்விடலாமா என்று எண்ணுகிறேன் அப்படின்னு பேசியிருக்காரு. அப்புறம் காலத்தை கணக்கிட எனக்கு தெரியவில்லை, ஆனால் முடிவு நன்றாகவே இருக்குது மட்டும் புரிகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. எனக்கு மரண பயம் இல்லை, மரணத்தை அழைக்கிறேன், அதை கண்டு பயப்படவில்லை என்றும் கூறுகிறார். இப்படிலாம் சொன்னதுனால தான் சீக்கிரம் கூட்டி போனாரா நமக்கு தெரியல. அவர் பாடல்களில் கவிதைகளில் விட சினிமா பாடல்களில் நிறைய நல்ல கருத்துக்களை நம்மிடம் விதைத்தவர். அது சில கருத்துக்கள்லாம் பார்த்திங்கன்னா, காலம் ஒரு நாள் மாறும், நம் கவலைகள் யாவும் தீரும் அப்படின்னு. அப்புறம் காலமகள் கண் திறப்பால் கண்ணையா, சின்ன சின்ன துன்பமெல்லாம் என்ன கூடுமடா அப்படின்னு பாடியிருக்காரு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். ஒவ்வொரு இரவும் விடியுமடா, ஒவ்வொரு தடையும் அழியுமடா. அவரன் இந்த மாதிரி சில பாடல்களில் பாடியிருக்காரு. அப்புறம் இன்னும் அவர் பாடலில் சில குறிப்பிடத்தக்க வரிகள்னு சொல்லணும்னா, கல்லாக படுத்திருந்து கழித்தவர் யாரும் இல்லை, கைகால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபம் இல்லை. பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா. அடுத்தவன் வாழ்வை கெடுத்தவன் ஒரு நாள் படுத்த பின் எழமாட்டான். கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே வருவதென்ன. சுட்டு விரலால் எதிரியை காட்டி குற்றம் கூறுகையில் மற்றும் 3 விரல்கள் உந்தன் மார்பினை காட்டுதடா. அப்புறம் அலைகள் ஓய்ந்து நீராடுவது ஆகக்கூடிய காரியமா. இப்போ ஜாதின்னு சொல்கிறதுக்கு, ஜாதிக்கு அவர் கொடுக்குற ஒரு டெஃபினேஷன் விளக்கம் என்னென்னா, கொடுப்பவன் தானே மேல் ஜாதி, கொடுக்காதவனே கீழ் ஜாதி அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சிலர் சொல்லுவாங்க, ராமாயணத்தை ஒரே வரியில் சொன்னவர் அவர் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னென்னா, வனவாசம் போய் சீதை அந்த ஆசிரமத்தில் இதில் தங்கியிருக்கிறப்ப லட்சுமணன் இந்த கோட்டை தாண்டி வந்துடாத அப்படின்னு சொல்கிறப்ப அதை மீறி சீதை போனதுனால தான் ராமாயணம் நடந்ததுங்கிற. அதை எப்படி சொல்கிறாரு கேளுங்க. கோடு போட்டு நிற்க சொன்னான் சீதை நிற்கவில்லையே, சீதை அன்று நின்றிருந்தால் ராமன் கதை இல்லையே அப்படிங்கிறார். அதே மாதிரி கர்ணனோட கதையை ஒரே வரியில் சொல்கிறதுன்னா, செஞ்சோற்று கடந்தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா அப்படிங்கிறாரு. அப்புறம் சினிமா பாட்டுகளில் பார்த்திங்கன்னா, சில சொற்களை சென்சாருக்காக அல்லது வேறு காரணங்களுக்காக அந்த சொற்களை மாற்றி
எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. ஒரு சில கவிஞர்கள் அதை வந்து பிகு பண்ணிக்கிட்டு நான் எழுதுனதை மாற்றுறதா அப்படிம்பாங்க. ஆனால் இவருக்கு அந்த மாதிரி இது கிடையாது. இருக்கிறதுல தானே அவங்க கேட்குறாங்க, மாற்றி கொடுத்துட்டு போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர். அதாவது ஒரு பாட்டு வானம்பாடியில், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் சாக வேண்டும், இப்படி தான் கண்ணதாசன் எழுதினார். பாடினவர் டிஎம்எஸ் என்ன பண்ணார், கடவுளை சாக சொல்கிறியா, அந்த மாதிரி என்னால் பாட முடியாது அப்படின்ட்டார். அப்படியா அப்படின்ட்டு உடனே காதலித்து வேதனையில் வாட வேண்டும் அப்படின்னு மாற்றிட்டார். அப்புறம் இன்னொரு படத்தில் கண்ணி உனக்கு மாங்கனி யார் தந்தது அப்படின்னு ஒரு வரி வருது. சென்சாரில் வந்து மாங்கனிங்கிற வார்த்தை கூடாது அப்படின்ட்டாங்களாம். உடனே இவர் என்ன பண்ணார், கண்ணி உனக்கு மான் பட்டம் யார் தந்தது அப்படின்னு மாற்றி கொடுத்தாராம். இது மாதிரி. அப்புறம் சில இதில் இவர் வந்து பாட்டை கைப்பட எழுதுறது கிடையாது. இவர் சொல்ல சொல்ல அவருடைய உதவியாளர் பஞ்சு அருணாசலம் அல்லது ராமகண்ணப்பன் தான் எழுதுறது வழக்கமாக. ஒரு படத்தில் பாட்டு எழுதி கொடுத்து பதிவாயிருச்சு, பாட்டும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் இவர் கூப்பிட்டு திட்டுறாரு, ஏண்டா நான் என்ன சொன்னேன், நீ என்ன எழுதியிருக்கான்னு பஞ்சு அருணாசலத்தை. என்ன பாட்டுனா, ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலேன்னு இவர் சொன்னதை ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் தரையினிலேன்னு எழுதிட்டாங்க. எழுதி ரெக்கார்டாகி பாட்டு வந்துருச்சு. இப்போ பாட்டு அப்படி தான் இருக்கும், ஒருத்தி மட்டும் தரையினிலே தான் இருக்கும் பாட்டுலேயும். அதுக்கு அவருக்கு உடனே பஞ்சு சொன்னாராம், கரைனா என்ன தரைனா என்ன, ரெண்டு மண்ணு தானே ஒன்று தானே அப்படின்னாராம். அப்படி கிடையாது, ஆற்றை ஒட்டி இருக்கிறது தான் கரை, அதுக்கப்புறம் தரை இருக்கிறது வேறு. கரையில் தான் ஒதுங்கினால ஒழிய எனக்கு தரைன்னா இன்னும் தள்ளி இருக்கிற மாதிரி அர்த்தமாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். அப்புறம் இன்னொரு படத்தில், அதாவது அந்தமான் காதலின்னு ஒரு படம், அந்த படத்தில் இவர் எழுதின பாட்டை ஜேசுதாஸ் பாடும்போது வேறு மாதிரி பாடிட்டார். என்ன பாட்டுன்னா, நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், திருக்கோயிலே ஓடிவான்னு பாடினதை இவர் என்ன பண்ணிட்டார், ஜேசுதாஸ் பாடும்போது நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன், தெருக்கோயிலே ஓடிவா அப்படின்னு பாடிட்டார். அது பாடி அது ரெக்கார்டாகி, அதனால் அந்த பாட்டில் வர்றப்போ அந்த இதை காட்டுறப்போ ஒரு தெருவுக்குள்ள கோயில் இருக்கிற மாதிரி அப்படி காட்டி எடுத்தாங்களாம்மா. அப்படி ஒன்று. அதாவது சினிமாவில் வந்து சினிமா மூலமாக இயன்ற வரை இலக்கியத்தை கையாண்டவர் கண்ணதாசன் சொல்லலாம். நான் கூட அந்த கண்ணதாசன் திரைப்பாடலில் இலக்கியம் அப்படிங்கிற ஒரு நூலில் அதை பற்றி விளக்கமாக எழுதியிருக்கேன். அதே போல் தான் எழுதின பாட்டையே வேறு விதமான சொற்களை கொண்டு வேறு படத்தில் வேறு மாதிரி சொல்கிற மாதிரி பாடல்களும் வந்திருக்கு. அதைத்தான் நான் கண்ணதாசனில் கண்ணதாசன் அப்படிங்கிற நூலில் எழுதியிருக்கேன். இப்போ இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய கவிதை ஒன்றை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய தடவை எல்லாம் கேட்டது தான், கேட்டு கேட்டு சலித்து போகிறதுங்கிறது ஒன்று, எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காததுங்கிறது ஒன்று. அந்த மாதிரி உள்ள ஒரு கவிதை. பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து வாரென இறைவன் பணித்தான், படிப்பெனச் சொல்வது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான், அறிவெனச் சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான், அன்பெனப்படுவது என்னென கேட்டேன், அழித்து பாரென இறைவன் பணித்தான், பாசம் என்பது யாதென கேட்டேன், பகிர்ந்து பாரென இறைவன் பணித்தான், மனையால் சுகமெனில் யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான், பிள்ளை என்பது யாரென கேட்டேன், பெற்றுப்பாரென இறைவன் பணித்தான், முதுமை என்பது யாதென கேட்டேன், முதிர்ந்து பார் என்று இறைவன் பணித்தான், வறுமை என்பது என்னென கேட்டேன், வாடிப்பார் என்று இறைவன் பணித்தான், இறப்பின் பின்னது ஏதென கேட்டேன், இறந்து பாரென இறைவன் பணித்தான், அனுபவித்தேதான் அறிவது வாழ்வெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன், ஆண்டவன் சற்றே அருகில் நெருங்கி அனுபவம் என்பதே நான் தான் என்றான். இது வந்து அவருடைய கவிதையில் வருவது. இப்போ கண்ணதாசனுடைய ஒரு கருத்தாளமிக்க ஒரு பாட்டு, அதாவது தியாகங்கிற படத்தில் நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமானு வர பாட்டு. அந்த பாட்டை தம்பி தங்கவேலர் பாட வர்றாரு. நன்றி, வணக்கம். நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா,
அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் உண்மைக்கும் சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை, விதி செய்த குற்றம் அன்றி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், மனிதர்கள் மயங்கும் போது நீங்கள் பேசுங்கள். மனதுக்கு மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் காட்சியம்மா, தெய்வத்தின் காட்சியம்மா. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அரிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை, அவனன்றி எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. மனிதனம்மா மயங்குகிறேன், தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணில் விழுவதில்லையே. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் காட்சியம்மா, தெய்வத்தின் காட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் தெய்வத்தின் காட்சியம்மா. நன்றி. அன்பு நண்பர்களே, ஈரோடு நகைச்சுவை மன்றத்தின் 250வது சிறப்பு கூட்டம் இப்பொழுது துவங்க இருக்கின்றது. 250ங்கிறது எவ்வளோ பெரிய நம்பர்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? 250னா 250 கூட்டம்னா ஒரு வருஷத்துக்கு 12 கூட்டம் தான் நடத்த முடியும். கிட்டத்தட்ட 20 வருடங்களாக ஈரோடு வாழ் சொந்தங்களுக்கும் நட்புகளுக்கும் நகைச்சுவை என்ற நல்ல மருந்தை இந்த ஈரோடு நகைச்சுவை மன்றம் தந்து கொண்டிருக்கின்றது. இப்படி நான் சொன்னால் நீங்களா கை தட்டினா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, அதனால் இன்னொரு தடவை கை தட்டாதீங்க தயவுசெய்து. கைத்தட்டி அந்த 2 பேருக்கு நன்றி. ஈரோடு நகைச்சுவை மன்றம் என்னென்னா பல நகைச்சுவையாளர்களை இங்கே சந்திச்சிருக்கு. இங்கே இருக்க எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ் கூறும் நல்லுலகில் இருக்கும் ஆகச்சிறந்த அத்துணை நகைச்சுவையாளர்களும் ஈரோடு நகைச்சுவை மன்றத்தில் கால் பதித்து தங்களது சொல்லாற்றலை, தமிழ் பற்றை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவங்கெல்லாம் வந்தோன்னா சொல்கிற ஒரு வார்த்தை என்னவா இருக்கும்? யாரா கெஸ் பண்ண முடியுதுங்களா? உங்களை வணங்கி மகிழும் துரையை நான் சந்தித்து விட்டேன் அப்படின்னு தான். ஃபோனில் உங்களை வணங்கி மகிழும் துரை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி தான் தமிழ் அறிஞர்கள் அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், 250 கூட்டங்கிறது ஒரு சாதாரண விஷயமா மற்றவங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் 250 குழந்தைகளுக்கு தாயாக இருந்திருக்கின்றார் நமது சாதனை சிகரம் துரை அண்ணா. ஒவ்வொரு மீட்டிங் நடத்துகிறப்பமும் அவர் எடுக்கிற எஃபர்ட் அவருடைய ஏஜுக்கு, அவருடைய ஸ்டேட்டஸ்க்கு, அவருடைய நட்பு வட்டத்திற்கு எவ்வளோ பெரியதுன்னு தெரியும். அவருடைய முயற்சியினால்
அவருடைய சீரிய பணியினால், அவரது அழகான வழிகாட்டுதலினால் இந்த நகைச்சுவை மன்றம் 250 என்ற மைல்கல்லை எட்டியிருக்கின்றது. இவனை சத்தமாக பேசினா பலமாக கைத்தட்டணும். இந்த நல்ல விழாவிற்கு எங்களுக்கு எப்பொழுதும் போல் ஒரு மன்னனாய், தலைவனாய், நல்லாசிரியனாய், வழிகாட்டியாய் இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்களது அன்புக்குரிய ஈரோட்டின் தென்கட்சி, எங்கள் கட்சி டாக்டர் விபி ராஜவேல் அவர்களை தலைமை தாங்க அன்புடன் அழைக்கின்றேன். நான் ஏற்கனவே சொல்லியது போல இந்த சிகரங்களை ஈரோடு நகைச்சுவை மன்றம் எட்டுவதற்கு காரணம் எங்களது சாதனை சிகரம், எங்களது அருமையான செயலாளர் துரை அவர்களை உங்கள் சார்பாக வணங்கி மகிழ்கின்றேன். எப்பொழுதும் பின்னால் இருந்து எங்களை ஊக்குவித்து முன்னே செலுத்தி கொண்டிருக்கும், வாதாடுவதில் வல்லவர் ஆனால் பின்னால் இருந்து இயக்குவதில் விற்பனர் உபதலைவர் பாலமுருகன் அவர்களை நாங்கள் வணங்கி மேடைக்கு அழைக்கின்றோம். பொறுப்பானவர், பொருளை எப்பொழுதும் அவர் விரும்பாதவர், மற்றவருக்கு கொடுப்பதில் மட்டும்தான் எப்பொழுதும் சிறப்பானவர் எங்களது அன்புக்குரிய பொருளாளர் பாண்டுரங்கன் ஐயா அவர்களையும், அவரது மைந்தனாய் எங்களுக்கு இயக்கத்திற்கு வழிகாட்டியாக இருக்கும் எங்களது அன்பு சுரேஷ் அவர்களையும், வைஸ் பிரசிடென்ட் அவர் தான் எங்களோட உபத்தலைவர். உபத்தலைவரோட ஒரு தந்தைக்கேற்ற தனையனாய் அவர் தனது தந்தையை அழைத்து வந்து கொண்டிருக்கின்றார். நன்றி. இன்னொருவர் எங்களது அமைதியானவர், அன்பானவர், சொல்லாடையால் மட்டுமல்ல பொன்னாடையாலும் போர்த்தி இங்கு வந்திருக்கும் விருந்தினர்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் எங்களது அன்புக்குரிய இன்னொரு இணை காரியதரிசி செந்தில்குமார் அவர்களை நாங்கள் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இன்னொருத்தர் பேர் சொன்னோன்னே இந்த அரங்கமே அதிரும். அவரும் இன்னொரு ஜாயிண்ட் செக்ரட்டரி தான். அவர் பெயர் சக்தி நல்ல சிவம். நன்றி நன்றி நன்றி. மறுபடியும் எனக்கு புகழ்ச்சி பிடிக்காதுங்கிறத திருப்பி திருப்பி சொல்லிக்கிறேன். நான் இன்னைக்கு வெறும் ஒரு இன்னொரு கூட்டமாக உட்காரலாங்க, வெறும் இன்னொரு கூட்டமாக இது அமைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறது எங்களது டாக்டர் ராஜவேல், தலைவர் ராஜவேல், செயலாளர் துரை அண்ணா, பொருளாளர் பாண்டுரங்கன் அண்ணா நினச்சோம். இது வெறும் இன்னொரு சம்பிரதாய கூட்டமாக போய்விடக்கூடாது. இந்த ஈரோடு வாழ் சமூகத்திற்கு என்ன ஒரு நல்ல விஷயங்களை சொன்னால் அது ஒரு பசுமரத்தாணி போல நிற்கும் என்று நினைத்து யாரை நாம் இந்த 250 சிறப்பு கூட்டத்திற்கு அழைக்கலாம் என்று நினைத்த போது ஒரு ராஜா எங்கள் முன்னால் தோன்றினார். 5 நிலங்களில் குறிஞ்சியை விட, முல்லையை விட, நெய்தலை விட, பாலையை விட மருதம்தான் சிறந்தது என்று என்றுமே எங்களுக்கு தெரியும். அந்த மருத நிலத்திற்கு ராஜாவா எங்களது டாக்டர் மருதராஜ் அவர்கள் இன்றைய சிறப்பு பேச்சாளராக உங்களது பலத்த கரகோஷத்துக்கிடையே மேடைக்கு அழைக்கின்றோம். காலை முதல் மாலை வரை ஆரோக்கியத்திற்கான வாழ்வியல் என்ற அற்புதமான தலைப்பில் ஒரு நாள் முழுவதும் ஒரு மனிதனின் இயக்கத்திற்கான அத்துணை திட்டங்களையும், அத்துணை உத்திகளையும், யோசனைகளையும், ஆலோசனைகளையும் நமக்கு தர இருக்கும் நமது அன்பு மருத்துவர் டாக்டர் வி மருதராஜ் BNYS அவர்களை மீண்டும் உங்கள் சார்பாக வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முறைப்படி துவங்கி வைக்க தலைவரை நான் அன்புடன் அழைக்கின்றேன். தலைவர் உள்ளிட்ட அவையில் உள்ள அனைவருக்கும் எனது கனிவான வணக்கத்தை பணிவாக தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகின்றேன். நமது நகைச்சுவை மன்றத்தினுடைய 250வது சிறப்பு கூட்டத்திற்கு இன்றைய தினம் நமது பொருளாளரும் ஈரோடு நகைச்சுவை மன்றத்தின் மனிதநேய மாமணி பட்டம் வழங்குபவரும் கிருஷ்ணாபட்டன் ஹவுஸ் உரிமையாளர் ஐயா மனிதநேய மாமணி உயர்திரு என் பாண்டுரங்கன் ஐயா அவர்களை இன்றைய தினம் தலைமையேற்று நம்முடைய ஈரோடு நகைச்சுவை மன்றத்தின் மனிதநேய மாமணி பட்டம் பெறுபவர்கள் உயர்திரு டாக்டர் விபி ராஜவேல் அவர்கள், உயர்திரு டாக்டர் பி மருதராஜ் அவர்கள், உயர்திரு ஆர் பாலமுருகன் அவர்கள், உயர்திரு
பி சுரேஷ்குமார் அவர்கள், உயர் திரு எம் சக்தி நல்லசிம்மம் அவர்கள், உயர் திரு கே செந்தில்குமார் அவர்கள். சிறப்பு பேச்சாளரும் மனிதநேய பட்டம் இன்றைய தினம் நம் பெறுகின்ற டாக்டர் உயர் திரு டாக்டர் வி மருதராஜ் அவர்கள், PNYS அவர்கள் இன்றைய தினம் பேசுகின்ற தலைப்பு காலை முதல் மாலை வரை ஆரோக்கியத்திற்கான வாழ்வியல் என்கின்ற தலைப்பிலே 1 மணி நேரத்திற்கு மேல் நன்றாக தன்னுடைய மருத்துவ குறிப்புகளை எல்லாம் பல வருஷங்களாக அவர் ஆத்திச்சூடி என்கின்ற ஒரு யூடியூப்பில் ஒரு அந்த சோசியல் மீடியாவிலே பல அதுலேயும் நம்மளுடைய பல டாக்டர்களுடன் கலந்துரையாடி அந்த நோயினுடைய தன்மைகள் எப்படி இருக்கிறது என்று அதனுடைய ஸ்பெஷலிஸ்ட்டுகள் அவர்களை அந்த மருத்துவ அவர்களிடம் ஒரு கேள்வி கேட்பார், அவர்கள் பதில் சொல்லுவார்கள். அப்படி நான் பல வருடங்களாக அவருடைய அந்த சோசியல் மீடியா இணையதளம் வலைதளங்களில் கேட்டு பலன் பெற்றவர்களிலே நானும் ஒருவன் என்று சொல்லிக்கொள்வதில் மிகுந்த சந்தோஷமடைகின்றேன். இப்படிப்பட்ட சிறப்பான மருத்துவ மாமேதை தான் இன்றைய தினம் நம் டாக்டர் மருதராஜ் அவர்கள் காலை முதல் மாலை வரை ஆரோக்கியத்திற்கான வாழ்வியல் என்ற தலைப்பிலே பேச இருக்கிறார். நானும் உங்களில் ஒருவனாக அதை கேட்க ஆவலாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே இந்த நகைச்சுவை மன்றம் பெருமை கொள்ளுகிறது. அடுத்தாற்போல் நமது தலைவரும் டாக்டர் விபி ராஜவேல் அவர்கள் இந்த ஹியூமர் கிளப் ஆஃப் ஈரோடு நகைச்சுவை மன்றத்தை நிறுவிய நிறுவனர் ஆவார். அவர் 250வது இந்த மாதம் 250வது கூட்டம் மீட்டிங், இன்னும் 2 மாதம் 252வது மீட்டிங் முடிந்தால் 21 வருஷம் நிறைவாகிறது. இந்த 250 மாதங்களும் தொடர்ந்து அவர் தலைவராக இருந்து எத்தனையோ பிரச்சனைகள் ஆரம்ப காலத்திலே இருந்தாலும் லோட்டஸ் ஹாஸ்பிட்டலிலே ஆரம்பித்து சிம்னியிலே இந்த கூட்டம் நடைபெற்று பிறகு கொங்கு கலையரங்களை 100வது விழா லியோனித்தை வந்து பேசி ராணா கல்யாண மண்டபத்திலே இடிப்பதற்கு முன்னால் ராணா கல்யாண மண்டபத்தில் தென்கட்சி கோசாமிநாதன் அவர்களெல்லாம் பேசி இன்றைய தினம் பெரியார் மன்றத்திலே தொடர்ந்து பல வருடங்களாக இங்கே தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த நகைச்சுவை மன்றம் 250 மீட்டிங் என்றால் 250 மாதமும் எத்தனையோ தமிழ்நாட்டில் இருக்கின்ற பெரும் பட்டிமன்ற நடுவர்கள், பேச்சாளர்கள், ஆண் பெண் இருபாளர்கள், பேச்சாளர்கள் அனைவரையும் அழைத்து நாடு ஊற்றும் நல்ல பேச்சாளர்கள் எல்லாம் இங்கே அழைத்து வந்தோம். அவர்களெல்லாம் அன்று 1000 ரூபாய்க்கு பேசினார்கள். இன்றைய தினம் 50,000 ரூபாய் கேட்குறாங்க, 1 லட்ச ரூபா கேட்குறவங்களாம் இருக்காங்க. நம்மளுக்கு எங்கே போகிறது, அவ்வளோ பணம் கொடுக்க யாரும் இல்லை. இருந்தாலும் அதனால் நாம் மருத்துவ மாமேதைகளையே அழைத்து வந்து தொடர்ந்து 3 மாதம் நம்மளுடைய நம்மளுடைய கூட்டத்திற்கும் வயதுற்ற மூத்த குடிமக்கள் தான் வருகிறீர்கள். அவர்கள் கொடுக்கின்ற மருத்துவ ஆலோசனை அறிவுரை கேட்டு மீதி காலத்தை எப்படி நாம் அவர்களுடைய மருத்துவ ஆலோசனைப்படி நடக்க வேண்டும் என்று நாம் நடந்து கொள்வதற்கு அவர்களெல்லாம் சிறந்த வழிகாட்டியாக பல அரிய கருத்துக்களை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட விபி ராஜவேல் அவர்கள் தொடர்ந்து தலைவராக இருந்து இதை சிறப்புடன் எல்லோரையும் துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் அனைவரிடம் அன்பாக பேசி தொடர்ந்து இந்த மாமன்றத்தை நடத்தி கொண்டு வருகின்ற இந்த பெருந்தகையாளரை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் போற்றினாலும் புகழ்ந்தாலும் தகும். அவர் தீர்காயுசுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, அவர் ஈரோட்டிலே மிகச்சிறந்த ஸ்கேன் டாக்டர். கடந்த 40 ஆண்டு காலமாக ஈரோடு மாநகரிலே
நகரத்திற்கும் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் அவர் அறிவார். அப்படிப்பட்டவர் சிறந்த முதன்மையான ஸ்கேன் டாக்டர்களிலே அவர் சிறப்பு நிபுணர் ஆவார். அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற அவர் நமக்கு தலைவராக இருந்து இந்த 250 மீட்டிங் வரைக்கும் நடத்தி தொடர்ந்து அவர்தான் ஆரம்ப காலத்திலிருந்து தலைவர். இந்த நகைச்சுவை மன்றத்திற்கு எப்பொழுதுமே நிரந்தர தலைவர் என்று சொல்லி அவருக்கு இன்றைய தினம் நமது கிருஷ்ணாபட்டன் ஐயா பாண்டுரங்கன் அவர்கள் மனிதநேயம் மாமணி என்கின்ற பட்டத்தை வழங்குவார்கள். அதேபோல் டாக்டர் மருதராஜ் ஐயா அவர்களுக்கும் மனிதநேய மாமணி என்ற பட்டத்தை ஐயா பாண்டுரங்கன் அவர்கள் வழங்குவார்கள். துணைத் தலைவர் பாலமுருகன் அவர்களுக்கும் அவர் சீனியர் அட்வொகேட், அவர் பெரிய வக்கீல் என்கின்ற ஒரு பந்தாவே இல்லாமல் எளிமையாக அந்த கூட்டத்துக்கு வருகின்ற பேச்சாளர்கள் ஆண் பெண் இருபாலரையும் அழைத்து கொண்டு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் அவர்களை அழைத்து பஸ்ஸில் ஏற்றுவது, ரயில்வே ஸ்டேஷனில் போய் ரயிலில் அமர வைப்பது, அவர்களுக்கு போய் சிற்றுண்டி வாங்கி கொடுப்பது, இப்படி தான் ஒரு சீனியர் வக்கீல் என்ற நிலையை மறந்து அதெல்லாம் ஒரு பந்தா காட்டாமல் அவரிடமே 4 ஜூனியர் வக்கீல்கள் எல்லாம் பணியாற்றுகிறார்கள். அவர்களுக்கு மாதம் லட்சக்கணக்கில் சம்பளம் தருகிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு சீனியர் அட்வொகேட் இப்படி ஒரு எளிமையாக வந்து இந்த சேவை செய்கிறார் என்று சொன்னால் இந்த நகைச்சுவை மன்றம் மிகவும் கொடுத்து வைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட துணைத் தலைவர் பாலமுருகன் அவர்களுக்கும் ஐயா பாண்டுரங்கன் ஐயா அவர்களுக்கு கையால் மனிதநேய மாமணி என்கின்ற அற்புதமான ஒரு பட்டத்தை இன்றைய தினம் வழங்குகிறார்கள். அதேபோல் உயர்திரு சுரேஷ்குமார் அவர்கள் பாண்டுரங்கையாவுடைய அன்பு மகன் ஆவார். அவரும் துணைத் தலைவர் ஈரோடு நகைச்சுவை மன்றம். 250 மீட்டிங்க்கும் அவர் தொடர்ந்து தான் அவருடைய கடையில் ஆண் பெண் ஒரு 50-60 பேருக்கு மேலே அவரிடம் பணியாற்றுகிறார்கள். எல்லோருக்கும் அந்த கடையில் வருகின்ற ஈரோட்டில் இருக்கின்ற பெரும்பகுதி நகரத்தில் இருக்கின்ற அனைத்து மகளிர்களும் அந்த கிருஷ்ணாபட்டணத்துக்கு வந்து தைய மிஷினுக்கு உண்டான அத்தனை உபப்பொருள்களும் ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி இருக்கும். பல பொருள்கள் எல்லாம் பெண்களுக்கு உண்டான அத்தனை பொருள்களும் அங்கே இருக்கும். நூற்றுக்கணக்கான பொருள்கள். அதற்கெல்லாம் கரெக்டாக அவர் வந்து அதை வழிநடத்தி அதை வியாபாரம் செய்து நம்பிக்கை நாணயம் என்கின்ற பெயரை பெற்றவர். அவருடைய அப்பா பாண்டுரங்கன் ஐயா அவருடைய பெயரை மிக அவர் தங்கம் என்றால் இவர் வைரம் என்று அளவிலே சிறந்த பணியாற்றுகின்ற சுரேஷ்குமார் அவர்களுக்கு ஒரு சேவை செய்கின்ற நல்ல மனப்பக்குவம் இருக்கிறது. மாதந்தோறும் அவர் அப்பாவிடம் பேசி அவர் அப்பா ஏற்கனவே இந்த 250 மாதத்துக்கு குடை கொடுத்துருக்கிறார். குடைவள்ளல் பல ஸ்நாக்ஸு எல்லாம் இப்படி பல தொண்டு நிறுவனங்களுக்கெல்லாம் போய் அங்கே அவர் இப்படி சேவை செய்து இந்த குடை கொடுப்பது, அங்கே டொனேஷன் கொடுப்பது, இந்த பலகாரங்கள் வாங்கி கொடுப்பது, இப்படியெல்லாம் அவருடைய சிறந்த விருந்தோம்பல். அப்படிப்பட்ட அன்பு தந்தைக்கு ஒரே மகனாக பிறந்தாலும் உன்னே உன்னு கண்ணே கண்ணு என்று சொல்லுகின்ற அற்புதமான அந்த சுரேஷை அவர் பெற்றதற்கு அவர் என்ன தவம் செய்தாரோ அவரை இவர் தகப்பனாக பெறுவதற்கு என்ன புண்ணியம் செய்தாரோ என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பி. சுரேஷ்குமார் அவர்களுக்கு தன் தந்தை கையாலேயே மனிதநேய மாமணி என்கின்ற பட்டத்தை இன்று வழங்குகிறார். அவர் பெறுகின்ற நிலையில் அவரையும் வாழ்த்தி அடுத்த முறை நம்முடைய செந்தில்குமார் அவர்கள் கருங்கல்பாளையத்திலே வீடு, கிருஷ்ணா கேஸ்ன்னு ஒரு கம்பெனி. இன்னும் உங்களுக்கு சுருக்கமாக சொன்னால் கிருஷ்ணா தேட்டர் அவருடைய தாய்மாமன், மாதவ கிருஷ்ணா பிள்ளையுடைய அன்பு பேரன். இந்த கருங்கல்பாளையம் டு பள்ளிப்பாளையம் போகிறப்போ அந்த வலதுபுறத்தில் அந்த காளிங்கராயம் வாய்க்காலுக்கு முன்னால் இருக்கிற ஐயப்ப அந்த நிலம் பூரா இவங்க தாய்மாமன், இவங்க பாகம்தான். 80,000 சதுரடி டொனேஷனாகவே ஒரு ஐயப்பன் சேவா மண்டபத்துக்கு கொடுத்தவர்கள். அவருடைய மாமனார் அயோத்தி பட்டணத்தில் நமக்கெல்லாம் உயிர் காக்குகின்ற அந்த சிலிண்டர், அதாவது கேஸு ஹாஸ்பிட்டலுக்கு அவர் மேனுஃபேக்சர் பண்ணி இவருக்கு பூரா ஈரோடு மாவட்டம் பூரா இவருக்கு விநியோகம் பண்ணுவதற்கு உரிமையை கொடுத்து அதை வாங்கி இவர் வியாபாரம் செய்கிறார். மிகப்பெரிய ஒரு சேவை மனப்பான்மை கொண்டவர். அவர் அம்மா
அவங்க சின்னம்மா ஒரு டாக்டர் அம்மா, தாய்மாமன் எல்லோரும் இங்கே வருவார்கள். அப்படி இப்போ அவங்க அம்மா ரொம்ப வயதான காலத்தினால் வர முடியவில்லை. அப்படிப்பட்ட தொண்டுலத்தோடு மாதம் மாதம் அவரும் இந்த 250 தொடர்ந்து கூட்டத்துக்கு அந்த சால்வை அணிவிக்கின்ற பேரை பெற்றவர். இன்றும் எல்லோருக்கும் அந்த சால்வை அணிவித்து கொண்டு இருக்கிறார். நகைச்சுவை மன்றத்துக்கு என்னென்ன தேவை என்ற பொருளாதாரத்தில் பிரச்சனையோ உடனே பண உதவி செய்யக்கூடிய, கேட்காமே கொடுக்கக்கூடிய அன்புள்ளம் கொண்டவர். அப்படிப்பட்ட செந்தில்குமார் அவர்களுக்கு நமது ஐயா பாண்டுரங்கன் ஐயா அவர்கள் கையாலே அந்த மனிதநேய மாமணி என்கின்ற பட்டத்தை பெறுகிறார். அவரையும் வாழ்த்தி நாம் இந்த நகைச்சுவை மன்றம் பெருமை கொள்ளுகிறது என்று சொல்லி யாரையும் விட்டுவிடவில்லை. சக்தி நல்ல சிவத்தை சொல்லவில்லை என்று நினைக்கிறேன். சக்தி நல்ல சிவத்தை பற்றி சொல்ல வேண்டுமே. ஆனால் நம்ம சோபனா ரவி என்கின்ற ஒரு பெண் செய்தி வாசிப்பாளர் தூர்தர்ஷனில் இருந்தாங்க பல வருடங்களுக்கு முன்னால். அதை விட அதே மாதிரி பெப்சி உமா என்கின்ற ஒரு பெண் இதில் நம்ம சன் டிவியில் தொகுத்து வழங்குகின்ற ஆங்கராக இருப்பார். இவர்களுக்கெல்லாம் தமிழ் அவர்களுக்கெல்லாம் பல கோடி பேர் நாடு பூரா ரசிகர்கள் நேயர்கள் இருப்பது போல் நமது சக்தி நலசிவம் அவர்களுக்கும் ஹியூமர் கிளப்பிலிருந்து, ரோட்டரி கிளப்பிலிருந்து, பல நிறுவனங்கள் மெடிக்கல் இவரை தான் அழைத்து அந்த தொகுத்து வழங்குகின்ற பணியினை கொடுப்பார்கள். அந்த தொகுத்து வழங்குவதிலே இவர் ஒரு ஹீரோ, இவர் ஒரு கதாநாயகன். அதில் இவரிடம் எத்தனையோ பேர் ஆண் பெண் எல்லோரும் அந்த தொகுத்து வழங்குகின்ற அந்த அழகுக்காக அந்த அந்த அழகு தமிழில் பேசுவது, ஆங்கிலத்திலும் பேசுவார். அதற்கெல்லாம் சொக்கி அவர்களிடம் மயங்கி போனவர்கள்லாம் நிறையா உண்டு என்று சொல்லி அப்படிப்பட்ட சக்தி நல்ல சிவம் அவருடைய அன்பு மனைவியார் மிகப்பெரிய ஒரு வரம் பெற்றவர். இவர் மகளெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். ஸ்வீடன் நாட்டிலே மிகப்பெரிய ஒரு கல்யாணம் மகளுக்கு செய்தார். ஈரோடு மாவட்டத்தில் அத்தனை டாக்டர்களும் தம்பதிகளோடு அவர் மகளுடைய கல்யாணத்தில் வந்து வாழ்த்தினார்கள். அதையெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய கண்கொள்ளா காட்சி. அதெல்லாம் ரோட்டரி கிளப்பில் வைஸ் கவர்னராக பணியாற்றிருக்கிறார். இன்றைய தினம் ஈரோட்டில் நடக்கின்ற பல ரோட்டரி கிளப்பு 4 கிளப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன். எல்லோரும் இவர் அழைத்து இவர் தான் நாங்கள் போனால் சிறப்பாக அது செய்வார். அதல்லாமல் பல மண்டல மாநாடுகள், ரோட்டரி கிளப்பு அதில் எல்லாத்திலும் கலந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சக்தி நல்லசிவம் அவர்கள் நமக்கு செயலாளராக 250 மாதம் தொடர்ந்து வந்து இங்கே பணியாற்றி சேவை மனப்பான்மையோடு செய்து கொண்டிருக்கிறார். அவர் சிறந்த ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த சக்தி நல்லசிவம் அவர்கள் மென்மேலும் பல பதவிகளும் பேரும் பெற வேண்டும் என்று சொல்லி அவருக்கும் நாம் இன்றைய தினம் ஐயா பாண்டுரங்கன் அவர்கள் திருக்கரங்களால் மனிதநேய மாமணி என்கின்ற பட்டத்தை வழங்குகிறோம். அவரையும் வாழ்த்தி நாம் அனைவருக்கும் இன்றைய தினம் நமது செட்டியார் அவர்கள், கிருஷ்ணாபட்டன் அவர்கள் இந்த மனிதநேய மாமணி என்கிற பட்டத்தை வழங்க இருக்கிறார். தலைவர் ராஜவேல் அவர்களும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்பதிலே மிகுந்த சந்தோஷமடைந்து என் வரவேற்புரை இத்தோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஈரோடு நகைச்சுவை மன்றத்தின் தலைவர் திரு வி ராஜவேல் அவர்களே, மருத்துவர் மற்றும் துணைத் தலைவர் ஆர் பாலமுருகன் வழக்குரைஞர் அவர்களே, இந்த அமைப்பின் செயலாளர்
மதிப்புக்குரிய நம்மளை எல்லாம் வாழ்த்தி வழங்கும் அண்ணன் துரை அவர்களே, துணை செயலாளர்கள் எம் சக்தி நல்ல சிவம் அவர்களே, கே செந்தில்குமார் அவர்களே மற்றும் கிருஷ்ணா பட்டன் ஹவுஸின் உரிமையாளர் மற்றும் ஜாயிண்ட் செக்ரட்டரி, இந்த அமைப்பின் ஜாயிண்ட் செக்ரட்டரி இணை செயலாளர் திரு பாண்டரங்கன் ஐயா அவர்களே மற்றும் அவருடைய மகன் இங்கே இருக்கிறார் சுரேஷ்குமார் அவர்கள். இந்த மாதிரி ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேடை வந்து பல சிறந்த பேச்சாளர்களை சந்தித்த மேடை. முதல்ல இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து ஏறி நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கே நான் கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் நான் அணிபணிந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இங்கே உங்களுக்கு இந்த 250 வாரங்களில் 249 வாரங்களில் தலை சிறந்த பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. அதில் சொல்லிக்கூடிய நபர்கள் நிறையா இருக்காங்க, எல்லாருமே சிறந்த பேச்சாளர்கள். அப்புறம் இங்கே உண்மையாலுமே இவங்க இருக்க நிறைய பேர் எனக்கு தெரியும். இவங்களுடைய செயல்பாடுகள் இந்த சமுதாயத்துக்காக அவர் செய்து கொண்டிருக்கும் பணிகள் எனக்கு தெரியும். ஸோ அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த மனிதநேய மாமணி பட்டம் மிக பொருத்தமானது. ஆனால் எனக்கு இன்றைக்கி இந்த பட்டம் கொடுக்கும்போது அட்லீஸ்ட் மனிதனாகவாவது மாறணுங்கிற முயற்சி நான் மேற்கொள்ள வேண்டும், நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்பதை முயற்சி மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் தீயதை நீக்கி ஒரு நல்ல மனிதனுக்கான குணநலனையும் பண்புகளையும் வளர்த்துக்கொள்வது ஒரு மிகப்பெரிய போராட்டம். கண்டிப்பாக இந்த பட்டம் கொடுத்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒழுக்கமாக நேர்மையாக இன்னும் கொஞ்சம் பண்பாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தூண்டுதலாக இது அமைகிறது. இப்போது இந்த நிகழ்ச்சியில் நான் பேசக்கூடிய தலைப்புன்னு பார்த்திங்கன்னா, காலை முதல் மாலை வரை ஆரோக்கியத்திற்கான வாழ்வியல். இப்போது இது என்ன ஒரு பெரிய சேலஞ்சுன்னு பார்த்திங்கன்னா, போன மாதம் என்னுடைய நண்பர் டாக்டர் குமாரசாமி நான் என்ன பேசுவேனோ அது எல்லாத்தையும் நல்லா பேசிட்டு போயிட்டார். அண்ணன் துரையும் சொன்னாங்க, ஐயா மருத்துவர் ஐயா ராஜவேல் சொன்னாங்க அது இல்லாமல் ஏதாவது பேசியா அப்படின்னாங்க. அது இல்லாத வேறு ஏதாவது பேசினா கூட்டம் டோட்டலாக காணாமல் போயிருங்களே, நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நாள் பேச முடியுமே அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னாங்க, சரி ஏதாவது ஒன்று நல்லபடியாக சொன்னீங்கன்னா சரி அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு விஷயம் என்னுடைய நண்பர் குமாரசாமி அவர்கள் பகிர்ந்து விட்டார். அந்த விஷயத்தை இன்னும் பல முறை பல்வேறு கோணங்களில் நம்ம சொன்னால் கண்டிப்பாக அதனுடைய தாக்கம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் நான் அது சார்ந்த ஆரோக்கியம் ரீதியாக தான் வரும். இப்போ பார்த்திங்கன்னா பல உரையாற்றும் பொழுது பல பேச்சாளர்கள் உரையாற்றும் போது பார்த்திங்கன்னா இங்கே தூண்டுற மாதிரி இருக்கும், அதாவது அறிவை தூண்டுற மாதிரி இருக்கும். சிலர் பேசுவது பார்த்திங்கன்னா நம்ம இதயத்தை வருடி கொடுப்பது போல் நிகழ்ச்சியாகவும் தூண்டுதலாக இருக்கும். சிலர் பேசும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த கண்ணை தொடர மாதிரி இருக்கும், அதாவது பேச நம்ம கண்ணை மூடி தூங்கிடுவோம். என்னால் இங்கே தொட்டு பேச முடியுமான்னு தெரில, இல்லை இங்கே தொட்டு பேச முடியுமான்னு தெரில. ஆனால் கண்ணை மூடாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சியோ அத்தனையும் நான் பண்ணுறேன். கொஞ்சம் கிச்சு மூடுற மாதிரி பேசி பார்க்குறேனே. ஸோ காலை முதல் டாக்டர் குமாரசாமி போன வாட்டி பேசியிருப்பார். இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல் வேலையாக பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணுவோம், பல் விளக்குறது தான். கரெக்டாக இல்லைங்களா? அவரெல்லாம் சொல்லியிருப்பார். சரி, பல் விளக்குறதுக்கு என்ன முக்கியமான விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்க? எது அவசியம்? கண்டிப்பாக பல். அப்புறம் பல் விளக்கணுங்கிற ஆசை, கரெக்டாக இல்லைங்களா? காலையில் எழுந்திரிச்சோம் இந்த கருமாந்திரத்தை விளக்கியே ஆகணுங்கிற தண்டனை நிறைய பேர் அதை நினச்சிக்கிறாங்க. பட் பல் விளக்கணுங்கிற ஆசை ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, பல் விளக்குறதுக்கான உபகரணங்கள் ஒரு ப்ரஷ்ஷு, கரெக்டாக இல்லைங்களா? அந்த பல் விளக்கக்கூடிய அந்த டூத் ப்ரஷ். சரி, இந்த டூத் ப்ரஷ் பற்றி அவர் தேர்ந்தெடுக்கிறத பற்றி சொல்லியிருந்திருப்பார், கரெக்டாக இல்லைங்களா? அதனுடைய வடிவம் முன்னாடி முக்கோண வடிவத்தில் இருக்கணும். ஏன் முக்கோண வடிவத்தில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் பல்லினுடைய எல்லா பகுதிக்கும், வாயிலுக்குடைய எல்லா பகுதிக்கும் அந்த ப்ரஷ் போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். ரெண்டாவது, நீங்கள் ஒரு பல் விளக்கக்கூடிய அந்த ப்ரஷ்ஷை தேர்ந்தெடுக்கும் போது அந்த கடையில் மேலே போட்டிருப்பான் சாஃப்ட், மீடியம், ஹார்டுன்னு போட்டிருப்பாங்க. இப்போ இந்த ஹார்டுங்கிறது வரதில்லை, இந்த மீடியம் அண்ட் சாஃப்ட்னு வருது. ஒரு பொழுதும் இந்த மீடியம் ப்ரஷ்ஷை தேர்ந்தெடுக்கக்கூடாது. ஏன்? அந்த மீடியம் ப்ரஷ்ஷை தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால், அந்த மீடியம்ங்கிற எதை பற்றி குறிக்குன்னா, அந்த ப்ரஷ்ஷில் கூடிய இந்த குஞ்சம் இருக்கு இல்லைங்களா, நார்கள் இருக்கு இல்லையா, அந்த நார்கள் வந்து மீடியமாக சாஃப்டா அப்படிங்கிறது தான். இந்த மீடியம் இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வலுவாக இருக்கும், உங்கள் பல் எனாமலை தேய்த்து விடும். சில நேரங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த பல் பார்த்திங்கன்னா இந்த நிறம் மாற்றம் ஏற்பட்டிருக்கும். காரணம் இந்த எனாமல் போனதுனால. அதனால் சீக்கிரமாக அந்த பல்லு கூசுறது, அந்த அட்ரிஷன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வர காரணம் இந்த மீடியம்ங்கிற இதை பயன்படுத்துறது. அப்போ எப்படிப்பட்ட ப்ரஷ்ஷை நம்ம தேர்ந்தெடுக்கணும்? இந்த சாஃப்ட்டுங்கிற ப்ரஷ்ஷை நம்ம தேர்ந்தெடுத்தால் போதுமானது. சரி,
சாஃப்ட்டுங்கிற ப்ரஷ்ஷை நம்ம தேர்ந்தெடுத்தோம். ஆனால் ஒரு ப்ரஷ்ஷை எத்தனை நாளைக்கு ஒரு தடவை மாற்றணும்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இப்போ சில பேர்த்து வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ் இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரஷ்ஷை போய் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் அந்த சுண்ணாம்பு அடிக்கிறதுக்கு முன்னாடிலாம் ஒரு மட்டை வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த சுண்ணாம்பு அடிக்கிற மட்டை பார்த்தீங்கன்னா அப்படி விரிஞ்சு போய் இப்படி இருக்கும். அந்த சுண்ணாம்பு அடிக்கிற மட்டையும் ஒன்று, இந்த ப்ரஷ்ஷு ஒன்று. ஐதர் அலி காலத்தில் வாங்கின ப்ரஷ்ஷு கூட நல்லாயிருக்கும், அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அது பல்ல விரிச்சுக்கிட்டு இருக்கும் அந்த ப்ரஷ்ஷு. ஸோ அப்படிப்பட்ட ப்ரஷ் இருந்தால் உங்களுடைய பல்ல க்ளீன் பண்ணக்கூடிய எஃபிஷியன்சி 50% குறைந்துவிடும். அப்போது ஒரு ப்ரஷ்ஷை எத்தனை நாளைக்கு ஒரு மாற்றோம்னா விஞ்ஞானபூர்வமாக அந்த கட்டமைப்பு குலைந்தாலே நீங்கள் அந்த ப்ரஷ்ஷை மாற்றிடணும். அதாவது ப்ரஷ்ஷில் கூடிய இந்த நார்கள் விரிந்து ஃப்ளாரிங் அப்புன்னு சொல்லுவோம், அந்த நார்கள் விரிந்திருந்தாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ப்ரஷ்ஷை மாற்றிடணும். ஏன் இந்த அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில பேர் இந்த ப்ரஷ்ஷை வாங்கினதுக்கப்புறம் 10 நாளில் அந்த கட்டமைப்பு தீர்ந்து மாறி போயிடும். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷை வாயில் விட்டு அந்த கடப்பாறை விட்டு குடையிற மாதிரி அப்படி வாயில் அப்படி இப்படி பண்ணுறது கிழக்க வடக்க தெக்க மேக்க எல்லா இடத்துலையும் இடிச்சிட்டு இருப்பாங்க. தயவு செய்து அப்படி பல்லு விளக்கவே கூடாதுங்க. அப்புறம் அவ்வளோ நேரம் அழுத்தம் கொடுத்து பல்லை விளக்குவதால் பல்லு சுத்தமாயிருங்கிறதெல்லாம் கிடையாது. அளவாக பொறுமையாக பண்ணாலே போதும். அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது, அதை நான் என்னங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு கொஞ்சம் விரிஞ்சிருச்சுனாவே அந்த ப்ரஷ்ஷை நம்ம மாற்றிடணும். சரி, இப்போது பேஸ்ட் கேட்டால் இல்லைங்களா, அந்த எப்படிப்பட்ட பேஸ்ட்டை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த பேஸ்ட் வந்து கண்ணாடியாட்டு இருக்குதோ அந்த ஜெல் டைப்பில் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜெல் டைப்பில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கவே கூடாது. காரணம் அதில் சிலிக்காங்கிற ஒரு பார்ட்டிக்கல் இருக்கிறதுனால உங்கள் பல்லை வந்து வேகமாக தேய்த்து விடும், அந்த எனாமல் வந்து சீக்கிரமாக போயிடும். அதனால் அந்த சிலிக்கா இருக்கக்கூடிய பேஸ்ட்டை நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடாது. எந்த கம்பெனிலாம் முக்கியம் இல்லைங்க, அந்த சிலிக்கா இல்லாமல் நான் டிரான்ஸ்பரண்ட் ஒப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது பார்க்கும் பொழுது வெண்மையாகவோ சிகப்பாகவோ இருக்கலாம், ஆனால் கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பேஸ்ட்டை தேர்ந்தெடுத்தால் போதுமானது. அடுத்தது எவ்வளோ பேஸ்ட்டை போடணும் பார்த்தீங்கன்னா, அந்த விளம்பரங்களில் பார்த்தீங்கன்னா ப்ரஷ் இங்கே பிடிச்சா இங்கே பிடிச்சி இங்கே வரைக்கும் இழுத்துட்டு போவாங்க. காரணம் அந்த கம்பெனிக்காரங்க நிறைய பேஸ்ட் விற்கணும். ஆனால் பொதுவாக சொல்ல போனால் ஒரு பட்டாணி கடலை சைஸ் அளவுக்கு நீங்கள் பேஸ்ட்டு வச்சா போதும். அதுவும் அந்த ப்ரஷ் மேலே வச்சதுக்கப்புறம் அந்த பேஸ்ட்டை நீங்கள் நல்லா அமுத்தி விட்டுறணும். இது குமாரசாமி டாக்டர் உங்களுக்கு போன வாட்டி சொல்லியிருந்திருப்பார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் நீங்கள் வாயில் வைக்கும் பொழுது மேலாப்பில் வச்சுருந்தீங்கன்னா ஒரே இடத்துல அது பேஸ்ட் போயிடும், எல்லா இடத்துக்கும் ஏகமாக பரவாது. இதுவே நீங்கள் நல்லா அமுத்தி விட்டுருந்தீங்கன்னா நல்லா உள்ள யூனிஃபார்மாக போயிருக்கும். அப்போ எல்லா பகுதிக்கும் சீராக போகும் பொழுது எல்லா பகுதிக்கும் அந்த பேஸ்ட் போய் நல்லா சேரும். சரிங்களா? அப்புறம் அந்த பல் விளக்குவதில் இருக்கக்கூடிய டெக்னிக் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பொதுவாக சொல்ல போனால் 2 to 3 நிமிஷமே போதுமானது. சில பேர் பார்த்தீங்கன்னா காலையில் ப்ரஷ் எடுத்து வாயில் போட்டிங்கன்னா மத்தியானம் 1 மணி வரைக்கும் வாயில் ஊற போட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ப்ரஷ் அவ்வளோ நேரம் போட்டு மென்னுட்டு இருக்கணும். சபைக்கு அந்த ஆடு மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசை போட்டிருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி போடணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுடைய தாடையை பல்லை பொறுத்த வரைக்கும் மேல் தாடை கீழ் தாடையாக பிரிச்சுக்கிட்டால் போதுமானது. அதில் ஃபஸ்ட்டு மேல் தாடையில் வெளிப்புற பல்லினுடைய வெளிப்புற பகுதி, அடுத்து உள்புற பகுதி, உணவு அரைக்கக்கூடிய பகுதின்னு பிரிச்சுக்கணும். குறிப்பாக உள்பக்கம் இருந்து 3 பல்லாக இது பண்ணிவிட்டு மேலேருந்து இது ஃப்ளிக்கிங் மோஷன், அதாவது இப்படி மேலேருந்து இது மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது ஒரு முக்கியமான விஷயம், அந்த நார்கள் கால்வாசி ஈர் மேலே படணும். பொதுவாக நார்கள் கால்வாசி ஈர் மேலே படணும். இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேங்க. இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் புல்லிங் அப்படிங்கிற விஷயம் ஃபேமஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. கேட்டால் இல்லைங்களா, முதல்லேருந்தே இருக்குது, ஃபேமஸான இல்லை. ஆயில் புல்லிங் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆயில் புல்லிங் பண்ணலாங்க. ஆனால் ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால் சக்கரை வியாதி சரியாயிரும், இரத்த கொதிப்பு சரியாயிரும், கேன்சர் வரதை தடுத்துட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டுக்கதைகள். அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால உங்களுடைய வாய் சுகாதாரம் மேம்பட வாய்ப்பு இருக்கோ ஒழிய டெஃபினட்டாக இந்த ஆயில் புல்லிங் பண்ணுறதுனால உங்கள் வயிற்றில் கூடிய அல்சர் ப்ராப்ளம் சரியாயிரும், சர்வரோக நிவாரணம் சொல்கிறாங்க இல்லையா, அது கிடையவே கிடையாது. சரி, அதே மாதிரி இந்த ஆயில் புல்லிங் பண்ணாலே போதும், பல்லு விளக்குறது வேண்டிய அவசியம் இல்லைன்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. சுற்றி இருக்கவங்களாம் விஷவாயுவால் தாதிக்கப்பட்டு செத்து போயிடுவான். சரிங்களா? ஆயில் புல்லிங் பண்ணுங்க, பல்லு விளக்குனதுக்கு அப்புறமோ இல்லை வேறு ஏதோ டைமோ பண்ணுங்க. ஆனால் ஆயில் புல்லிங் ஒரு பொழுதும் உங்களுடைய பல்ல சுத்தம் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்காது. என்ன காரணம்? பற்களை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் கிளீனிங்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரோக்கிங் கொடுக்குறோம் இல்லைங்களா, ஏன் அந்த ஸ்ட்ரோக்கிங் கொடுக்கறதன் மூலமாகத்தான் அந்த பல் வந்து நல்லா சுத்தமாகும். ஏன் அந்த கால்வாசி ஈர் மேலே கொடுத்து வரோன்னு பார்த்தீங்கன்னா ஈறுகளுக்கான ரத்தோட்டம் சீராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல் டாக்டர் போனீங்கன்னா அந்த ஸ்கேலிங்னு ஒன்று பண்ணுவாங்க. உப்பு படிஞ்சிருச்சு, ஈருக்கும் பல்லுக்கும் நடுவில் உப்பு படிஞ்சிருச்சு, அதனால் கிருமி தொற்று ஏற்படுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சப்ஜிஞ்சுவல் கால்குலஸ்ன்னு சொல்லுவோம்.
அது வராமல் இருப்பதற்கு அந்த ஈரனுடைய கால்வாசியிலிருந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த உப்பு படிமானம் அங்கே போய் தங்காது. ஸோ 3 பல்லாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணி 5 ஸ்ட்ரோக் அவ்வளோதான். என்ன வேண்டாம் அதுக்காக கண்ணாடி முன்னிட்டு 1 2 3 4 5 எண்ணாதீங்க, வேற மாதிரி நம்மளை நினச்சிக்குவாங்க. ஸோ ஒரு பொழுதும் அந்த மாதிரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மாதிரி மேல் பகுதி உள்பகுதி உணவு அரைக்கக்கூடிய பகுதின்னு முடித்தாலே போதுமானது. கீழேருந்து பண்ணும்போது ஈரிலேருந்து கீழேருந்து ஸ்ட்ரோக் கொடுக்கணும். மேலே இப்படி கொடுக்குறோம், கீழேருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கை நம்ம கொடுத்துட்டு வரணும். இந்த மாதிரி பண்ணி முடித்தாலே போதும், கண்டிப்பாக பல்லு சுத்தமாயிரும். சரி, சில பேர் பார்த்தீங்கன்னா பல்லு விளக்கி முடித்ததுக்கப்புறம் வாய் கொப்பளிக்க வாஷ் பேசின் கிட்ட போவாங்க. இவங்க வாய் கொப்பளிக்க வாஷ் பேசின் கிட்ட போனாலே வீதியில் கூடிய முதல் வீட்டுக்காரன் அலறி அடிச்சுட்டு எழுந்திரிப்பான். ஏங்க, நடு வீதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வாய் கொப்பளிக்கிறதுக்கு போனால் வீதியில் கூடிய முதல் வீட்டுக்காரன் ஏன் அலறி எடுத்து வைப்பான்னு பார்த்தீங்கன்னா, இவங்க உள்ளே போய் பல்லு விளக்குற சத்தத்தில் முதல் வீட்டுக்காரன் அலறி அடிக்கிறக்காரன் என்ன பார்த்தீங்கன்னா, இவர் உள்ளே போனதுக்கப்புறம் ஏதோ ஜுராசிக் பார்க்கில் போன மாதிரி ஒரே கராமுரான்னு ஒரே சத்தமாக இருக்கும். என்னையா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு போய் கேட்டால் நாக்கு வலிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாக்கு வலிக்கும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒமட்டல் வர்ற மாதிரி, கரெக்டாக இல்லைங்களா, ஏதோ பார்த்தீங்கன்னா இந்த மம்முட்டி எடுத்து நாக்கை வெட்டுற மாதிரி வரன்னு தேய்ச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஒமட்டல் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பொழுதும் நீங்கள் நாக்கு வலிங்க வேண்டான்னு சொல்ல, ஆனால் ஒமட்டல் வரக்கூடிய அளவுக்கு நாக்கு வலிப்பது மிக மிக தவறு. பொதுவாக காது மூக்கு தொண்டை டாக்டர்கிட்ட நிறைய பேர் தொண்டை வலின்ட்டு போவாங்க. இந்த தொண்டை வலின்னு போகிறக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த ரிஃப்ளக்ஸ்னு ஒரு ப்ராப்ளம் வரும். அதாவது அமிலம் இரைப்பையிலிருந்து உணவு குழாய் வழியாக தொண்டை வரைக்கும் வந்துட்டு போகும். இந்த அமிலம் போய் அடிக்கடி தொண்டையில் படுறதுனால தான் தொண்டை வலி வரும். ஆக்சுவலாக அது சளியோ இல்லை அலர்ஜியோ காரணம் கிடையாது, இந்த ரிஃப்ளக்ஸ்னால. இந்த ரிஃப்ளக்ஸ் ஏன் வருது? அடிக்கடி இந்த நாக்கு வலிக்கிறங்கிற பேரில் இந்த ஒமட்டல் பண்ணும் பொழுது இரைப்பையில் இருக்கக்கூடிய இரைப்பைக்கும் உணவு குழாய்க்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்வு இருக்கும். அந்த வால்வு வந்து கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா இந்த அமிலம் மேலே வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை இந்த அமிலம் வந்துட்டு போகும்போது உங்கள் உணவு குழாய் புண்ணாகும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பற்களில் ஆசிட் எரோசன் சொல்லக்கூடிய அமிலத்தால் பல்ல இருக்கக்கூடிய எனாமல் பல பேர்த்துக்கு தேஞ்சு போங்கிற விஷயம் நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நாக்கு வலிங்க. அப்படி வலிக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த நாக்கு வலிக்கிறதுக்குன்னு சில ஸ்டீலில் வந்திருக்கும், அதை பயன்படுத்தவே கூடாது. காரணம், அந்த ஸ்டீலில் இருக்கக்கூடிய இதை நீங்கள் நாக்கு வலிச்சிங்கன்னா நாக்கில் இருக்கக்கூடிய சுவை மட்டுக்கள் டேமேஜ் ஆகிறதுனால நாக்கில் இருக்கக்கூடிய சுவை உணர்வுகளை வந்து கண்டிப்பாக அது குறைச்சிரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ப்ரஷ்ஷே இருக்கு இல்லைங்களா, அந்த ப்ரஷ் நாரை வச்சே க்ளீன் பண்ணிக்கலாம். சரி, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. பொதுவாக நாக்கு வலிக்கணுங்கிற அவசியமே இல்லை. காரணம், நாக்கு தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளக்கூடிய உறுப்பு. அதாவது நாக்கு சுத்தமாக இருக்கணும் எதில்? நம்மளுடைய பேச்சில். புரியுது இல்லைங்களா? நாக்கு தன்னைத்தானே சுத்தம் பண்ணிக்கும். அதே மாதிரி பொதுவாக தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளக்கூடிய உறுப்புகள் பார்த்தீங்கன்னா காது மூக்கு இதெல்லாம் தன்னைத்தானே சுத்தமாக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதில் துண்டை விட்டு குடஞ்சிட்டு இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பொழுதுபோகலினா அந்த கோழி ரெக்கையை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே விட்டு இப்படி ஆகா 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 அப்படின்னு குடஞ்சிட்டு இருப்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா பேப்பரை சுருட்டி ஏதோ ஸ்பேனர் விட்டு காதுக்குள்ளே குடையிற மாதிரி குடஞ்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க. காதுக்கு மட்டும் வாய் இருந்தால் ஐயோ அம்மான்னு அது சத்தம் போட்டுருந்துருக்கும். பொதுவாக சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த காது வலி வந்தால் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை சூடு பண்ணி எதமாக ஊற்றுவாங்க. கரெக்டாக இல்லைங்களா? அந்த எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றினால் என்னென்னா அந்த காது வலி சரியாயிருன்ட்டு. நல்லா தாராளமாங்க காது வலி நல்லா ஆகும்னா கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ணி ஊற்றுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் முடிஞ்சால் கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சிருங்க. இல்லை கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு தாளித்து முடிஞ்சால் 2 எலுமிச்சை பழத்தை வெட்டி போட்டு ஊறுகாயே போட்டுடலாம். இந்த வேலையெல்லாம் காதுக்குள்ளே பண்ணவே கூடாதுங்க. காதும் தன்னைத்தானே சுத்தம் செய்து கொள்ளவும். குறிப்பாக காதுக்குள்ளே ஒரு மெழுகு இருக்கும். அது பார்த்திங்கன்னா செருமின்னு சொல்லக்கூடிய ஒரு மெழுகு. இந்த மெழுகு பாருங்கள், இயற்கை வந்து ஒரு அற்புதமான ஒரு, அதாவது நம்ம உடம்பு மாற ஒரு புத்திசாலித்தனமான இயந்திரம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இந்த மெழுகானது பார்த்திங்கன்னா அந்த செர்மின் இருக்கு இல்லைங்களா, அந்த வேக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது எதுக்காக வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வெளியிலேருந்து வரக்கூடிய தூசுகள் காதுக்குள்ளே போகாமல் அங்கேயே ஒட்டிக்கிறக்காக. ரெண்டாவது ஏதோ பூச்சியோ புழுவோ ஏதோ போனால் அதை ஒரு குறிப்பிட்ட பகுதி தாண்டி போகாதபடி ஒட்டிக்கிறக்காக. அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த கிருமி நாசினி அது. எதுங்க? அந்த காதில் இருக்கக்கூடிய அந்த மெழுகு இருக்கு இல்லையா, மிகச்சிறந்த கிருமி நாசினி. ஆனால் இது நிறைய பேருக்கு தெரியுது, ஐயோ மஞ்சள் கலராக வருது, ப்ரௌன் கலராக ஏதோ வருது, அழுக்குன்னு குடஞ்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. தயவுசெய்து அது பண்ணாதீங்க. ரெண்டாவது, குறிப்பாக அது இயர்பட்ஸ் பயன்படுத்தவே கூடாது. இயர்பட்ஸை பயன்படுத்தும் பொழுது இந்த மெழுகு இன்னும் தள்ளி போய் செவிப்பாறையில் ஒட்டிக்கணும். சில பேர் இந்த காதுக்குள்ளே செவிப்பாறையை ஓட்ட பண்ணிக்கிற காரணமே இதுதான். ஸோ
குளிக்கும்போது தானாகவே இந்த மிளகு கழுவி உருகி தானாகவே வெளியே வந்துடும். காதை நீங்கள் சுத்தம் செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த மூக்கு கண்ணுக்கு எண்ணெய் ஊற்றி கழுவுறது சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. குறிப்பாக குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணில் எண்ணெய் ஊற்றுறதும் மூக்கில் எண்ணெய் ஊற்றுறதும் ஒரு பழக்கம் இருந்துகிட்டு இருக்குது. சில பேர்லாம் இப்போ விட்டுட்டாங்க. தயவு செய்து குழந்தைகளுக்கு மூக்கில் எண்ணெய் விடவே கூடாதுங்க. பல நேரங்கள் எங்கே இருக்கக்கூடிய தாய்மார்கள் வந்திருந்தால் தயவு செய்து கேட்டுக்குங்க. உங்களுடைய மருமகளோ மகளோ பேர குழந்தைகளோ இருந்தால் மூக்கில் எண்ணெய் விடாதீங்க. அந்த எண்ணெயானது ஆஸ்பிரேஷன் ஆகி நுரையீரலில் போய் நிமோனியா வந்து பல குழந்தைகள் உயிருக்கு ஆபத்தானதை நாங்கள் பார்த்துருக்கோம். தயவு செய்து இந்த எண்ணெயில் கண்ணில் எண்ணெய் விடுறது மூக்கில் எண்ணெய் விடுறது இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். சரி, இப்போது நம்ம பல்லு விளக்குற விஷயத்தை பற்றி பேசிட்டோங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்லு விளக்கி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காலையில் எழுந்திரிச்சு இந்த தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்குது. கரெக்டாக இல்லைங்களா? எவ்வளோ தண்ணி குடிக்கிறது, ஒரு நாளைக்கு எவ்வளோ குடிக்கிறதுங்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. சில பேர் காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்த்தீங்கன்னா அரை கிளாஸ் தண்ணி குடிக்கிறவங்க இருக்காங்க, 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறவங்க இருக்காங்க. சில பேர் போய் நேராக பம்ப் செட்டில் வாயை திறந்து வச்சு பம்ப் செட் ஆன் பண்ணி குடிக்கிறவங்களும் இருக்காங்க. எதுக்கு ஏன் இவ்வளோ தண்ணி குடிக்கிற அப்படின்னு கேட்டால், சார் தண்ணி அப்படி குடித்தா தாங்க சார் இந்த வயிறெல்லாம் அலாசிட்டு அப்படியே கீழே வந்துடும் அப்படின்ட்டு. இது என்ன நம்ம வயிறு என்ன கூவம் ஆறா, இல்லை மழை பெஞ்சால் டிச்சில் அடிச்சுட்டு போகிற மாதிரி தண்ணி அடிச்சுட்டு போய் அப்படி க்ளீனாக நினச்சிட்டு இருக்கீங்களா? கிடையவே கிடையாதுங்க. சார் காலையில் தண்ணி குடித்தா உடனே எனக்கு டாய்லெட் போகுது, காப்பி குடித்தா உடனே டாய்லெட் போகுதுன்னா மருத்துவர் நண்பர் குமாரசாமி சொல்லியிருப்பார். வேறு ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் 1/4 கிளாஸ் தண்ணி குடிச்சிங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மலக்குடல் தூண்டப்பட்டு மலம் வெளியேறும். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, கேஸ்ட்ரோகோலிக் ரிஃப்ளெக்ஷன் இயற்கையாகவே ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குது. காலையில் எந்திரிச்சோடனே தண்ணியோ ஏதோ குடிக்கும் பொழுது, காப்பி பொதுவாக கரெக்டாக இல்லைங்களா, காப்பி குடிச்சோடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த கண்ணெல்லாம் அப்படியே அந்த கழிவறையின் மேலேயே இருக்கும். கரெக்டாக இல்லைங்களா? அப்போது அது வெதுன்னு போய் வயிற்றில் படும் பொழுது உடனே வயிறு வந்து தகவல் கொடுக்கும். என்ன கொடுக்கும்? டே இவன் வகை வகையாக உள்ள தள்ள ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு மலக்குடலுக்கு ஒரு தகவல் கொடுக்கும். மலக்குடல் ஒரு மந்தமான ஆசாமி. உடனே என்ன தகவல்? நீ கீழே கதை அன்லோட் பண்ணு, அப்போ தான் நான் உள்ளே வரதை உள்ளே அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அதனால தான் டாய்லெட் வரக்கான முக்கியமான காரணம். இந்த 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, 1.5 லிட்டர் தண்ணி குடிக்கிறது, பம்ப் செட்டை திறந்து விடுறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் கிட்னி சட்னி ஆயிரும். புரியுது இல்லைங்களா? தண்ணி எவ்வளோ குடிக்கணும்? ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர் இயல்பாக குடிக்கணும். வெய்ய காலத்தில் நிறைய வேர்வை போகுதா, 1 லிட்டர் சேர்த்து குடிங்க. இல்லை வெயிலில் வேலை செய்கிறீங்களா, வேர்வை அதிகமாக தகுந்த மாதிரி நீரை நாம் சேர்த்து குடிக்கணும். அது எப்படி குடிக்கணும்? ஒரு நாளைக்கு ஒரு 200 ml தண்ணி ஒரு 10 to 15 வாட்டி அப்படின்ட்டு பிரித்து குடிக்கலாம். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடிக்கலாம். இப்படி தான் குடிக்கணும் ஒழிய ஒரே நேரத்தில் அவ்வளோ தண்ணி குடிக்க சொல்லி எந்த இடத்துலையும் இல்லை. உடம்பு கேட்கும், தண்ணி தாகம் எடுக்குதா இல்லையா? தண்ணி தாகம் எடுத்தானே குடிக்கிறோம். ஸோ பொதுவாக தண்ணி குடிங்க. அப்படி சில பேர் தண்ணி குடிக்கிறதே மறந்து போகுதா, ஒரு பாட்டிலை கையில் வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி குடிங்க. இப்படிப்பட்ட பழக்கத்தை வச்சுக்கோங்க. சிலர் வந்து சார் எனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது, டாக்டர் நிறைய தண்ணி குடிக்க சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஒரே நேரத்தில் 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் நாள் முழுவதும் தண்ணி குடிக்காமல் இருந்தால் கிட்னி ஸ்டோன் வரும். கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்க வேண்டுமென்றால் 20 செகண்ட் கிட்னியை ட்ரை ஆகாமல் தடுக்கணும். எவ்வளோங்க? 20 செகண்ட் கிட்னி ட்ரை ஆச்சுன்னா கல் வந்துடும். அப்போ 20 செகண்ட் கிட்னி ட்ரை ஆகாமல் தடுக்கணும்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 கிளாஸ் தண்ணி, இல்லைன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அரை கிளாஸ் தண்ணி. இந்த இடத்துல இந்த கிட்னி ஸ்டோன் வராமல் இருக்கிறதுக்கு இல்லை வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வாழை மரத்தை ஒரு வாழைத்தோப்புக்கு போய் ஒரு வாழை மரத்தை வெட்டி அதை குழி தோண்டி அந்த வாழை மரத்துக்குள்ளே குழி தோண்டி தண்ணி வந்து அடுத்த நாள் காலையில் போய் மண்டி ஓட்டு குடிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வாழைச்சாறு தண்ணியை குடித்தால் கிட்னி ஸ்டோன் கரைஞ்சிரும்னு கேட்டால் கண்டிப்பாக கரையாதுங்க. சாத்தியமே இல்லை. விஞ்ஞான பூர்வமாக 7 மில்லிமீட்டர் கல் இருந்தால் தானாகவே வந்துடும். 7 மில்லிமீட்டர் இருக்கு இல்லைங்களா, அப்படிப்பட்ட சைஸில் கல் இருந்தால் தானாகவே வந்துடும். 7 to 10 மில்லிமீட்டர் இருந்துச்சுன்னா எப்படியோ தடுமாறியாவது வந்துடும். 10க்கு மேலே போனால் பல நேரங்களில் மருத்துவனுடைய உதவி தேவை அப்படிங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. கல் வந்து வலி வந்துச்சுன்னா பயப்பட வேண்டியதில்லை, அது ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா அந்த கல்லானது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கீழே வர்றதுனால தான் அந்த வலி. புரியுது இல்லைங்களா? ஒரு கல் வந்து வலி வராமல் போச்சுன்னா தான் ஆபத்து. ஸோ 7 மில்லிமீட்டர் கீழே இருக்கக்கூடிய கல்லானது இயற்கையாகவே வந்துடும். 7 மில்லிமீட்டர் 10க்குள்ளே இருக்குது, எப்படி தடுமாறியாவது வந்துடலாம். 10க்கு மேலே இருந்துச்சுன்னா டாக்டருடைய உதவி இல்லாமல் வெளியே வராதுங்கிறதாங்க உண்மை. அதனால் வாழை மரத்தை போய் அடியோட வெட்டி கல் வந்ததுக்கப்புறம் குடிக்கிறது வாழை மரத்துக்கு இழப்பு, உங்களுக்கு இழப்பு, எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதே வாழை மரம் உங்களுடைய கல் வராமல் தடுப்பதற்கு உதவியாக இருக்கும். எப்படி?
வாழை மரத்தில் இருக்கக்கூடிய வாழைத்தண்டானது அதை பொரியல் பண்ணி சாப்பிடுங்க. அந்த பொரியல் வந்து கல் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். கல் வந்துச்சுன்னா வேலைக்கு இல்லை. என்ன காரணம்? அந்த பொரியல் இருக்கக்கூடிய நார் சத்தானது உங்களுடைய கால்சியம் ஆக்சலேட் கிறிஸ்டல், உணவில் இருந்த கால்சியம் ஆக்சலேட்டுங்க இருக்கக்கூடிய உப்பை உரியாமல் தடுக்கிறதுக்கு அந்த வாழைத்தண்டு நார் உதவியாக இருக்கும். அதனால் வாழைத்தண்டு பொரியலை வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் தாராளமாக சாப்பிடுங்க. அதனால் டேஸ்ட்டாகவே பண்ணி சாப்பிடுங்க. சின்ன வெங்காயம், கடலை பருப்பெல்லாம் போட்டு நல்லா தேங்காயை துருவி நிறையா போட்டே சாப்பிடுங்க. இந்த தேங்காயை சாப்பிட சொன்னால் பல பேர்த்துக்கு, ஐயோ சார் தேங்காயை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வந்துடும் சார், தேங்காயை சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வந்துடும் சார் அப்படின்ட்டு. இதெல்லாம் கட்டுக்கதைங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, தேங்காய் சாப்பிட்டுட்டு இந்த ஊரில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகிறதா இருந்தால் தேங்காய் இன்றைக்கி விற்கிற விலையை கேட்டு வேணால் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போகலாமா ஒழிய தேங்காய் சாப்பிட்டெல்லாம் வந்து யாருக்கும் ஹார்ட் அட்டாக்கே வரவே வராது. புரியுது இல்லைங்களா? என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, தேங்காயில் இருக்கக்கூடிய சில லௌரிக் அமிலம்னு சொல்லுவோம், அது தாய்ப்பாலுக்கு இணையானது. தேங்காயை தாராளமாக சேர்த்திக்கலாம். அந்த கொலஸ்ட்ராலை பற்றி ஒரு கதையே இருக்குது, பின்னாடி வரேன் நான். ஏன்னு வச்சுக்க, இந்த ஊரை சுற்றி எல்லாரும் இந்த கொலஸ்ட்ரால் 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 பயந்துட்டு திரிகிறாங்க. பல பேர் பார்த்திங்கன்னா தண்ணியை தவிர அவர் எதுவுமே குடிக்காத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. தேங்காயை தாராளமாக சாப்பிடலாம், அதனால் பெரிய கெடுதல் இல்லை என்பது தான் உண்மை. சரிங்களா? பிரச்சனை எங்கே இருக்குன்னா, டாஸ்மாக்லையும் பரோட்டா கடையில் இருக்குங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. சரி, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த தண்ணீர் குடிக்கிறது, அது வாழைத்தண்டை பற்றி பேசிட்டேன். ஸோ என்னங்க காலையில் என்னங்க ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர், அதை 15 வாட்டி 10லேருந்து 20 15 வாட்டி பிரித்து குடிங்க. தண்ணி தாகம் சேர்த்து அடிச்சுன்னா கொஞ்சம் சேர்த்து குடிங்க. வெய்ய காலத்தில் கொஞ்சம் சேர்த்து குடிங்க. உருக்கமான சூழ்நிலை, வேலை செய்யும்போது நிறைய வேர்வை போகுதா, இன்னும் கொஞ்சம் சேர்த்து குடிங்க. சரிங்களா? சரி, தண்ணி குடிச்சாச்சு. இப்போது இதில் தண்ணியில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆரோ வாட்டர் கரெக்டாக இல்லைங்களா? இந்த ரெயின் ஹார்வெஸ்டிங்னு ஒன்று பண்ணுறாங்க, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு பண்ணுறாங்க. அடுத்து இந்த ஆரோ வாட்டர். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் தாராளமாக பண்ணுங்கள். அது கக்கூஸ்க்கு ஊற்றுறக்கும், துணி தேவைக்கிறக்கும், பாத்திரம் கழுவுறக்கும் மட்டும்தான் அந்த ரெயின் வாட்டர் பொருந்தும். என்ன காரணம்னா, மழை தண்ணியில் எந்த விதமான எலக்ட்ரோலைட்ஸே இருக்காது, எந்த விதமான மினரல்ஸும் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. புரியுது இல்லைங்களா? அது டிஸ்டில் வாட்டருக்கு சமமாக தான். ஆவியாகி மேலே போயிட்டு வர தண்ணியில் டிஸ்டில் வாட்டருக்கு இணையாக தான் இருக்கும். அது சாஃப்ட் வாட்டராக மாறிடும். பொதுவாக ஆரோ வாட்டரே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட TDS 25-30ன்னு குடிச்சிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு கம்மியாக எனக்கு டிடிஎஸ் குடிக்கக்கூடாதுங்க. மினிமம் ஒரு 100 TDS இருக்கணும். சரி, இது எப்படிங்க சார் ப்ராக்டிக்கலாக? இப்படிலாம் ஒரு மிஷினே இல்லை. என்ன பண்ணலான்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள், போர் வாட்டர் தானே குடிக்கிறீங்க, ஒரு ஆண்டா தண்ணியில் ஆரோ வாட்டரை வந்து 3/4 ஆண்டா பிடிச்சிங்கன்னா ஒரு 1/4 ஆண்டா போர் வாட்டரை பிடிச்சி வச்சுருங்க. முடிஞ்சு போச்சு. சரி, போர் தண்ணியில் ஏதாவது கிருமி இருந்தால் என்ன பண்ணுன்னா, கொதிக்க வச்சு காய வச்சு ரோல் பாயிலிங் பண்ணி ஆற வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் TDS 100க்கு வந்துடும். சரிங்களா? ஸோ அடுத்தபடியாக சாப்பிடும்போது தண்ணி குடிக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது. பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்றதுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கக்கூடாது, சாப்பிட்ருக்கும்போது நீ விக்கி செத்து போனாலும் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்ட்டு பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. தயவு செய்து அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. எந்த மருத்துவ குறிப்பிலையும் விஞ்ஞானபூர்வமாக சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடித்தா அவங்க ஜீரணம் கெட்டு போயிடும், சாப்பிடும்போது தண்ணி குடித்தா அமிலம் வந்து டைலூட் ஆயிரும், சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இது பண்ணால் ஒழுங்காக ஜீரணம் ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கட்டுக்கதை. உங்கள் இறப்பை வந்து சாப்பிடும்போது 1.5 லிட்டர் அளவுக்கு ஜீரண நீரை உற்பத்தி பண்ணுது. உங்களுடைய சிறுகுடல் கிட்டத்தட்ட 5 to 10 லிட்டர் ஜீரண நீரை உருவாக்குது. நீங்கள் குடிக்கக்கூடிய 100 ml தண்ணி 200 ml தண்ணி சாப்பிடும்போது எந்த வகையிலும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்க. இன்னும் சொல்ல போனால் அடிப்படையாக உணவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஊட்டச்சத்தை நீர் தான். 7 ஊட்டச்சத்துகள் இருக்குது, அதில் நீர் ஒரு ஊட்டச்சத்து. சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது உங்கள் உணவை இன்னும் உடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இன்னும் உங்களுடைய ஜீரண நீரை சுமுலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தயவு செய்து சாப்பிடும்போது தண்ணி குடிக்கலாங்க. அதை பற்றிலாம் குழம்பிக்கவே வேண்டாம். மறுபடியும் சொல்கிறேங்க, நம்ம உடம்பு வந்து ஒரு புத்திசாலித்தனமான இயந்திரம். நாம் தான் போட்டு அதை சித்திரவாதம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜில்லுன்னு தண்ணி குடிக்கக்கூடாது. சாப்பிட்டு முடிச்சு அடுத்தது ஒரு 1/4 மணி நேரம் கழித்து வெதுன்னு தண்ணி குடித்தா தான் ஜீரணம் நல்லா ஆகுன்னா கிடையவே கிடையாது. பாருங்கள், நீங்கள் சாப்பிடும்போது ஜில்லுன்னு தண்ணி குடிச்சிங்கனாலுமே, ஜில்லுன்னு குடிக்கணும்னு கட்டாயப்படுத்தலை, ஆனால் ஜில்லுன்னு தண்ணி குடிச்சிங்கனாலுமே அந்த தண்ணியானது உள்ளே போனதுக்கப்புறம் உடம்பினுடைய உடம்பு வெப்பத்துக்கு அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்க வேண்டியது. உடம்பு அது பயங்கர பிரில்லியன்ட். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த நீரை தன்னுடைய இது கொண்டு வரும். அப்புறம் சில யூடியூப்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஜில்லுன்னு தண்ணி குடிச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் தெவஞ்சு போய் முதங்கும். கரெக்டாக இல்லைங்களா? எல்லாம் பிசு பிசுன்னு ஆகி போய் கிரீஸ் ஆட்டம் எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கும். இதெல்லாம் பொய்யுங்க. இப்படிலாம் நடக்கவே நடக்காது. இப்படிப்பட்ட விஷயம்லாம் நடக்கவே நடக்காது. சரிங்களா? உள்ளே போனதுக்கப்புறம் அந்த கொழுப்பை கரைக்கிறதுக்குன்னே உள்ள பல்வேறு வகையான ஜீரண நீர்கள் இருக்குது. இந்த குழப்பமெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். கம்முன்னு உடம்பு விட்டு விட்டுருங்க. ஆரோக்கியமான சத்தான சுகாதாரமான உணவு எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கங்க.
தண்ணி சாப்பிடும்போது குடிக்கணும்னு தோணுதா தாராளமாக குடிங்க. மற்றபடி சாப்பிட்றதுக்கு அப்புறம் வெது தண்ணி குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு தோணுச்சுன்னா குடிங்க. பட் அது குடிக்கிறதுனால ஜீரணம்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கட்டுக்கதைகள். சரிங்களா? சரி, தண்ணீரை பற்றி பேசியாச்சு. காலையில் எழுந்திரிச்சு பல்ல விளக்கிட்டோம், தண்ணி குடிச்சாச்சு. தண்ணி குடித்ததுக்கப்புறம் என்ன ஆகுங்க, மத்திய பிரதேசத்தில் பெரிய ஒரு கலவரமே நடக்கும். நேராக டாய்லெட்டுக்கு, கரெக்டாக இல்லைங்களா? இந்த டாய்லெட் போகிறத பற்றி குமாரசாமி டாக்டர் நல்லாவே சொல்லியிருந்திருப்பார். சரி, இந்த டாய்லெட்டுக்கு போகிறது பார்த்திங்கன்னா சிலர் உள்ளே போய் டாய்லெட்டில் உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ நேரம் உட்காந்துருங்க பார்த்திங்கன்னா, நம்ம வெளியே உட்காந்து பாட்டு பாடணும். நீ வாராய் நீ வாராய் அப்படின்ட்டு இந்த பழைய காலத்து பாட்டு இருக்கு இல்லைங்களா? உள்ளே போய் உட்காந்தனா வெளியே இருக்கவனுக்கு பெரிய தண்டனையாக இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா வருது வருது வேங்கை வருது விலகு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. இந்த வடிவேல் ஒரு படத்தில் வாமா மின்னல்னு சொன்னோன்னா ஒரு ஆள் உள்ள ஒரு பொண்ணு வந்துட்டு போக முடியாது. அந்த மாதிரி சில பேர் டாய்லெட்டுக்கு உள்ளே போகிறதும் தெரியாது, வெளியே வர்றதும் தெரியாது. பொதுவாக கழிப்பறையில் குறைஞ்சது ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் டாய்லெட்டில் நீங்கள் உட்காரணும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்களுடைய மலக்குடலானது வலது பக்கம் தொப்புள் இருக்கு இல்லைங்களா, அந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேலே இப்படி வந்து இந்த சைடில் இப்படி வந்து ஒரு மலைப்பாம்பாட்டு இருக்கும். இந்த மலக்குடல் இந்த மாதிரி வந்து கீழே இந்த மாதிரி சைடில் வந்து நிற்கிது. அப்போது இந்த ஆசன வாயை ஒட்டி ஒரு டேங்க் இருக்குது. அதுக்கு பேர் ரெக்டம்னு சொல்லக்கூடிய ஒரு செப்டிக் டேங்க்னே வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இங்கே தான் அந்த மலை வந்து சேரும். இது ஃபுல்லான உடனே ஃபஸ்ட்டு காலையில் டாய்லெட் வருது இல்லைங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு வெளியே வரும். ஆனால் மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த அலை போல் ஒரு அசைவில் அந்த மலக்குடல் எல்லா கழிவுகளும் ஒன்றா சேர்ந்து வெளியேறதுக்கு அடுத்து ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அதனால் டாய்லெட்டில் ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மலம் வெளியேறிடும். அதனால தான் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2-3 வாட்டி டாய்லெட் போவாங்க. அது காரணம் கழிப்பறையில் ஒழுங்காக நேரம் செலவழிக்காது. சரி, இந்த டாய்லெட் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, உங்கள் இடது கை. இந்த இடது கையில் பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் மோதிரம் கிடையாது, பிரேஸ்லெட்டும் கிடையாது, எந்த விதமான கருப்பு கயிறு சிவப்பு கயிறு மஞ்சள் கயிறு. பெரியார் மன்றத்தில் பேசிகிட்டு இருக்கிறேன், நான் வந்து ஆன்மீகத்துக்கு எதிரான ஆள்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த கயிறு வேணால் கட்டிக்கிங்க, ஆனால் இடது கையில் கட்டவே கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த இடது கையில் அப்படி பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியாட்ட நகம் வளர்த்திருப்பாங்க. சரிங்களா? அந்த நகத்தை வந்து பார்த்திங்கன்னா காது குடைச்சிக்குவாங்க, பல்லில் இருக்கக்கூடிய அழுக்கையும் எடுத்துக்குவாங்க. கரெக்டாக இல்லைங்களா? உடம்புல அங்கங்கே சொரியருக்கும் பயன்படுத்திக்குவாங்க. ஆனால் இடது கையில் நகம் இருக்கக்கூடாதுங்க. கம்ப்ளீட்டாக க்ளோஸாக ட்ரிம் பண்ணியிருக்கணும். மோதிரம் போடக்கூடாது, பிரேஸ்லெட் போடக்கூடாது. என்ன காரணம்? நீங்கள் போய் டாய்லெட்டில் உட்காடுறீங்க, டாய்லெட் போனதுக்கப்புறம் கழுவுறீங்க இல்லைங்களா, அந்த கழுவும் பொழுது மலத்துகளானது இந்த மோதிரத்துக்கும் விரலுக்கும் நடுவில் போய் தங்கும். மோதிரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிசைனில் போய் தங்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நண்பர் அதை சொல்லியிருப்பார் நினைக்கிறேன், இந்த மோதிரத்தில் உங்களுடைய இன்சியல் போட்டிருப்பீங்க இல்லையா, உங்கள் அருமை கணவனுடைய பெயரை இன்சியலாக வச்சுருப்பீங்க, இல்லை அருமை மனைவியினுடைய பெயரை இன்சியலாக வச்சுருப்பீங்க, இல்லை காதலினுடைய பெயரை இன்சியலாக வச்சுருப்பீங்க, இல்லை இஷ்ட தெய்வம், இல்லை உங்கள் கட்சி தலைவர்கள். ஆனால் என்ன கொடுமைனா இவங்களுக்கெல்லாம் டெய்லி மலத்தாலேயே அபிஷேகம் ஆகுது. இவங்களுக்கெல்லாம் டெய்லியும் மலத்தாலே அபிஷேகம் ஆகுது. அதை தாண்டி இந்த அது மட்டும் இல்லாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மோதிரம் லூஸாக இருக்குன்ட்டு உள்ள நூல் சுற்றிருப்பாங்க. அப்போது இதெல்லாம் இந்த மலக்கழிவுகள் எல்லாம் போய் இந்த மோதிரத்துக்கு விரல் நடுவில் போய் உட்காந்து தெவஞ்சு போயிடும். பிரேஸ்லெட்டில் உள்ளே போய் சேர்ந்துக்கும், இந்த கருப்பு கயிறோடு சேர்ந்துக்கும். இதே கையோடு போய் சமையல் ரூமில் பாத்திரத்தை தொட்டினீங்கன்னா என்ன ஆகும்? பிரசாதமும் சேர்ந்து சாப்பாட்டில் கலக்கும். கரெக்டாக இல்லைங்களா? உங்களுக்கு மட்டும் நோய் தட்டுறல்ல, ஊருக்கே நோய் தட்டு. கரெக்டாக இல்லைங்களா? ஸோ ஒரு பொழுதும் இடது கையில் இது போன்ற விஷயங்கள் இருக்கக்கூடாதுங்க. சரி, தண்ணீர் ஊற்றி பற்றி கழுவுவது பற்றி சொல்லிப்போம். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அஃப்ளூஷன் மெத்தடுங்கிறது, வெள்ளைக்காரெலாம் பார்த்தீங்கன்னா பேப்பரை தொடச்சி எரிஞ்சிட்டு போயிடுவான். நம்ம ஊரில் என்ன பண்ணுவோம்? தண்ணியை ஊற்றி கழுவுவோம். ஒரு பொழுதும் தண்ணீரை முன்புறமாக ஊற்றி இந்த மாதிரி மூமெண்ட்டில் நீங்கள் கழுவக்கூடாது. என்ன காரணம்? இந்த மாதிரி முன்னாடி ஊற்றி கழுவும் பொழுது, இந்த மாதிரி பண்ணும் பொழுது மலத்துகள்கள் முன்னோக்கி வந்து உங்களுடைய பிறப்புறுப்பின் மீது படும். ஆண்களுக்கு பிறப்புறுப்பின் மீது படும் பொழுது அந்த பிறப்புறுப்பின் மீது முன்பகுதியில் பெலனோபாஸ்டைட்டிஸ் சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷன் வர காரணமாக இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு அடிக்கடி சிறுநீர் தொற்றும் வெள்ளை படுதலுக்கான தொற்றுக்கும் வர முக்கியமான காரணம் இந்த முன்புறம் தண்ணீர் ஊற்றி இந்த மாதிரி ஸ்ட்ரோக் கொடுக்கறதுனால தான். காரணம் அந்த மலத்துகள்கள் முன்னாடி வந்து பெண் உறுப்பு தோரங்களுக்குடைய சிறுநீர் தோரத்தில் வரும்போது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும். இதை தவிர்க்கணும். என்ன பண்ணணும்? பின்னாடி தண்ணீர் ஊற்றி ஒரு ஒன்வே தான் இந்த மாதிரி மூமெண்ட்டில் தான் நம்ம கழுவணும். புரியுது இல்லைங்களா? சரி, இப்போது கழிவறை பற்றியெல்லாம் பேசியாச்சு. வெளியே வந்ததுக்கப்புறம் கம்பல்சரியாக
சோப் போட்டு கையை கழுவிக்கிட்டால் நல்லதுங்க. குறிப்பாக நகைக்கண் இருக்கு இல்லைங்களா, இங்கே தான் போய் மலத்துகள்கள் தங்கும். ஆக இந்த இடத்துல நல்லா சோப் போட்டு நல்லா நறுசாக கழுவி முடிச்சிடணும். சரி, அடுத்தது டெஃபினட்டாக நான் ஏன்னா இது அடிப்படையாக சில விஷயங்கள் பேசிவிட்டு அப்புறம் நான் குமாரசாமி டாக்டர் சொன்னதுலேருந்து விலகி நான் வேறு இடத்துக்கு போயிடுறேன். அடுத்தது சோப்பை பற்றி அவர் சொல்லியிருப்பார், கேட்டா இல்லைங்களா. சோப் என்பது ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது நாம் குளிக்கிற சோப்புங்கிறது பொட்டாசியம் சால்ட் ஆஃப் ஃபேட், அதாவது கொழுப்பமிலம் இருக்கு இல்லைங்களா, கொழுப்போட பொட்டாசியம் சால்ட்டை நம்ம கலந்தோம்னா நம்ம குளிக்கக்கூடிய சோப்பு. சரிங்களா. எப்படிப்பட்ட சோப்பை பயன்படுத்தணும், எண்ணெய் பிசுனோடு இருக்கக்கூடிய, அது எண்ணெய் நிறையா சுரக்குதா, முகத்தில் எண்ணெய் வடிதா, உடம்புல கொஞ்சம் எண்ணெய் பர்சன்ட் அதிகமாக இருக்கா, இவங்கெல்லாம் இந்த சிகப்பு கலரில் ஒரு சோப்பு இருக்கு, பழைய காலத்து சோப்பு வரும் இல்லைங்களா, அந்த சோப்பு இருக்கிறதுல இது கோத்ரேஜ் கம்பெனியில் ஒரு சோப்பு இருக்கும் கேட்டா இல்லைங்களா, அந்த சோப் சிகப்பு சிந்தால் கேட்டா இல்லைங்களா, அதை பயன்படுத்திக்கலாம். ட்ரையாக இருக்கக்கூடியவங்க இந்த பியர்ஸ் அந்த மாதிரி இது இல்லை, உங்களுக்கு பிடிச்ச ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய சோப்பை பயன்படுத்திக்கலாம். ஆனால் குளிச்சு முடிச்சது வந்ததுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன், என்ன நீங்கள் இந்த பிராண்ட் சோப்பு சந்தன சோப் போட்டு குளிச்சுட்டு வந்திருக்கீங்களா, ரோஜா சோப் போட்டு குளிச்சுட்டு வந்திருக்கீங்களா, அடடா நீ குளிச்சுட்டு வந்தால் ஊரே மணக்குதுன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஆபத்து. என்ன காரணம், உங்கள் உடம்புல வச்சுட்டுக்கூடிய நறுமணம் எல்லாம் உண்மையான நறுமணம் அல்ல, அது எல்லாம் செயற்கை ரசாயனங்கள் கலந்த நறுமணங்கள். நீங்கள் குளிச்சுட்டு வந்தால் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன சோப்பு போட்டு குளிச்சான்னு தெரிஞ்சா என்ன, தெரியாட்டி என்ன அப்படின்னு என்ன பண்ணணும், சோப்பு அளவாக தான் பயன்படுத்தணும். இன்னும் சொல்ல போனால் சோப்பு தேவையான்னு கேட்டால் சோப்பு தேவையே இல்லை. சோப்பு யாருக்கு தேவை, ரொம்ப அசுத்தமான சூழ்நிலை வேலை செய்யக்கூடியவர்கள், எங்களை போன்ற மருத்துவர்கள், கிருமிகளையும் தொற்றுகளையும் தொடக்கூடியவர்கள், இல்லை துப்புரவு பணியாளர்கள், இவங்கெல்லாம் இருக்காங்களே, நாங்களாம் வந்து அதில் புழங்கிட்டு இருக்கிறதுனால சோப் போட்டு கண்டிப்பாக கையை கழுவணும், குளிக்கணும். இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா சோப் போட்டு குளித்தோம் கரெக்டாக இல்லைங்களா, சோப் போட்டு கையெல்லாம் கழுவிட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப சுற்றம் குறைவான இடத்துலையும் சுகாதாரமற்ற வேலை செய்யக்கூடியவங்க மட்டும் சோப் பயன்படுத்தினா போதும். சில நேரங்களில் கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டா கூட போதும், உடம்புக்கு சோப்பே தேவையில்லை. என்ன காரணம், நம்ம உடம்பு நான் முன்னாடியே சொன்ன ஒரு புத்திசாலித்தனமாக இயந்திரம், வேர்வையே சுரக்குது. உடம்புல சீபம்னு சொல்லக்கூடிய ஒரு கொழுப்பு அமிலத்தையும் சேர்ந்து நம்ம உடம்பு வேர்வையில் சுரக்குது. இந்த கொழுப்பு அமிலமும் வேர்வையும் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு மிகப்பெரிய ஒரு அமில கவசத்தை கொடுக்குது. என்னதுங்க, ஒரு அமில கவசத்தை கொடுக்குது. எதுக்காக இந்த அமில கவசம், வெளியிலேருந்து எந்த கிருமியும் நம்ம தோலை தாக்கக்கூடாது அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம உடம்பு அந்த வேர்வையும் அந்த கொழுப்பு அமிலத்தை கொடுக்குது. ஆனால் சோப்பு இருக்கு இல்லைங்களா, சோப்புங்கிறது காரம், அல்கலை, ஆசிடுக்கு எதிரானது. நம்ம ஸ்கின்னுடைய பிஹெச் 2, 3 இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் சோப்புங்கிறது பிஹெச் பார்த்தீங்கன்னா 8, 9. அப்போ என்ன பண்ணும், சோப்பானது இந்த அமில கவசத்தை உடைச்சு நோயை வான்னு உள்ளே இழுக்குது. சோப்பு கண்டுபிடிச்சி 200-300 ஆண்டுகள் ஆகுது, தோல் நோயும் அதிகமாகி 200-300 ஆண்டுகள் ஆகுது. அப்போ புரிஞ்சுக்குங்க. அப்போது சோப்பு இல்லாமல் எண்ணத்தை போட்டு குளிக்கிறது ஒன்றும் தேவை, நல்லா தேய்ச்சி குளிக்க போதுமானது. அப்போது சார் சோப்பு போட்டு குளிக்கலைன்னா வாடை வருதுங்க சார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் எங்கேயாவது போய் கையை இப்படி தூக்குனா பக்கத்தில் 4 பேர் மயங்கி விழுந்துடுறாங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம உடம்புலேருந்து துர்நாற்றம் எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்கல் பகுதியிலிருந்தும் இடுப்பு பகுதியிலிருந்து தான் வரும். அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல விசேஷமான ஒரு சுரபி இருக்குது, வேர்வை சுரபி, அப்போக்ரைன்னு சொல்லக்கூடிய வேர்வை சுரபி இந்த இடத்துலையும் இருக்குது. இது செக்ஸ் ஹார்மோனால் இயக்கப்படக்கூடிய ஒரு வேர்வை சுரபி. இந்த இடத்துல வரக்கூடிய வேர்வையினால் மட்டும்தான் துர்நாற்றம் வரும். அப்போ என்ன பண்ணணும், இந்த பகுதியிலையும் இடுப்பு பகுதியிலையும் ரோமங்களை நல்லா ட்ரிம் பண்ணி வச்சுட்டு குளிக்கும்போது நல்லா இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா சோப் போட்டு குளிச்சிட்டிங்கனாவே போதுமானது, துர்நாற்றம் வராது. அதனால தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய உள்ளாடைகளில் முண்டா பனியன் கேட்டா இல்லைங்களா போடக்கூடாது, கை வச்ச பனியன் போடணும். அதுதான் இந்த வேர்வையை நல்லா உறிஞ்சிக்கும். சரிங்களா. அப்போது சோப்புக்குடைய வேல்யூ இவ்வளோ தான். கடலை மாவு, பயத்த மாவு இது இல்லைன்னா வேறு எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப அசுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் சோப் போட்டுக்கலாம், இல்லை கையை கழுவிக்கிறதுக்கு சோப் போட்டுக்கலாம், மற்றபடி சோப் தேவையில்லைங்கிறது என்பதுதான் உண்மை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஷாம்பு கேட்டா இல்லைங்களா. ஷாம்புங்கிறது என்ன, ஒரு லிக்விட் சோப். ஷாம்புங்கிறது என்ன, டெய்லி போட்டு குளிக்கிற சோப் சாலிடாக இருக்கும், ஷாம்புங்கிறது லிக்விட் சோப். சரி, எதுக்காக இந்த ஷாம்பு போட்டு குளிக்கிறோம், தலையை சுத்தமாக வச்சுக்கிறக்காக. ஆனால் இன்றைக்கி விளம்பரத்தில் வருது, ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா ஷாம்பு போட்டு குளித்ததுக்கப்புறம் அப்படியே அந்த ஷாம்பில் பார்த்தீங்கன்னா பப்பாளி கலந்துருக்கும், முட்டை கலந்துருக்கும் கேட்டா இல்லைங்களா, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கலந்துருக்கும், இப்படி பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் கலந்த ஷாம்புலாம் விற்கிது கேட்டா இல்லைங்களா. அப்புறம் அந்த அம்மா அந்த ஷாம்புலாம் போட்டு குளித்ததுக்கப்புறம் அப்படியே வருவாங்க, ரோட்டில் ஒரு லாரி வந்து சேத்துல மாட்டி நிற்கும், முடியை கட்டி முன்னாடி பேனட் அந்த முன்னாடி பம்பர்களையும் கட்டி இழுத்தாங்கன்னா அந்த லாரியே வந்துருங்க. எங்காவது நீங்கள் போய் இது முடியை கட்டி இழுத்துறாதீங்க, மண்டையோட முடி பிச்சுட்டு வந்துடும். புரியுது இல்லைங்களா.
ஒரு பொழுதும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் விளம்பரத்துக்காக, அதாவதுங்க இது எரா ஆஃப் இன்ஃபர்மேஷன், தேவையில்லாத பல குப்பைகளை உங்கள் வீட்டில் குவிப்பதற்காக வரக்கூடிய விளம்பரங்கள் தான் இது. சரிங்களா? அப்போது ஷாம்புங்கிறது போடலாம். அப்படி போடுறதா இருந்தால் நீங்கள் இந்த சத்து மிகுந்த ஷாம்புலாம் வாங்கணுங்கிற அவசியமே இல்லை. என்ன காரணம்? முடி ஒரு டெட் ஆர்கன், செத்துப்போன ஒரு உறுப்பு. செத்துப்போன உறுப்புக்கு நீங்கள் இது வழியாக தக்காளி கலந்த ஷாம்போ, இல்லை பப்பாளி கலந்த ஷாம்போ, முட்டை கலந்த ஷாம்போ, விட்டமின் கலந்த ஷாம்போ கொடுக்கறது வேஸ்ட். முடி வலுவாக இருக்கணும், வாய் வழியாக சாப்பிடணுங்க. இரும்பு சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிடணும். புரியுது இல்லைங்களா? என்னது? இரும்பு சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிடணும், புரோதச்சத்து மிகுந்த உணவுகளை சாப்பிடணும், விட்டமின்ஸ் மினரல்ஸ் கலந்த உணவுகளை சாப்பிடணும். தலைக்கு போடுற ஷாம்பால் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும், மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த ஷாம்பு விற்கிறான்ல இந்த முதலாளி, அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடைய முன்னேற்றம் ஏற்படும் ஒழிய உங்கள் பேங்க் அக்கௌண்ட் காலி தான் ஆகும் அந்த ஷாம்பு போட்டு குளிக்கிறதுனால. ஸோ சிவக்காய் அரப்பு மிக அருமையானது. பட் இன்றைக்கி அதெல்லாம் நேரம் இல்லைங்க, டைம் இல்லைன்னு சொல்லலாம். சௌரியம் இருந்தால் போடுங்க, இல்லையா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷாம்பு அளவாக பயன்படுத்திங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, அடுத்தது இந்த ஷாம்புக்கு இப்போலாம் போட்டு வந்தாச்சுங்க. இப்போ அடுத்தது காலையில் இந்த காபி டீ குடிக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. என்னங்க யுவராஜ் டை போடல, நானும் போடல, சாரும் போடல. சரிங்களா? டைங்கிறது என்னங்க? அதாவது இந்த முடிங்கிறது நூல் மாதிரி. இப்போ நூல், இந்த ஈஸ்வரன் கோயில் வீதியில் போய் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் நூல் விற்கும், பல கலரில் நூல் விற்கும். ஸோ நூலுக்கு சாயம் போடுற மாதிரி தான் டை. புரியுது இல்லைங்களா? டை போடுறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருந்தால் போட்டுக்குங்க, போட விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. ஆனால் டை போடுறதுனால சிலருக்கு தொந்தரவாகும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டைங்கிறது ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் சில பேருக்கு அலர்ஜி ஆகும். சரிங்களா? உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய அலர்ஜி ஆகும், சாதாரண ஸ்கின் அலர்ஜி ஏற்படும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இயற்கை டை அப்படிங்கிற ஊரை ஏமாத்துற விஷயங்கள் நிறைய வித்துட்டு இருக்குது. நீங்கள் எப்பாச்சும் இயற்கை டைன்னு சொல்லி வாங்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, போட்டோன்னு உங்கள் முடி கருகருன்னு ஆகி ஒரு 15 நாள் வரைக்கும் அந்த ஒன்றுமே ஆகலைன்னா அதில் கெமிக்கல் கலந்த டை தானுங்க. இயற்கையாக நீங்கள் முடிக்கு டை போடுறதா இருந்தால் இருக்குது. இது இருக்குல்ல, மருதாணி இருக்கு இல்லைங்களா? மருதாணியை நீங்கள் பொறிச்சு அரைச்சி தலைக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு செம்பட்டை கலரில் ஆயிரும். அதுக்கப்புறம் அவுரி தலைன்னு மார்க்கெட்டில் விற்கிது, அதை வாங்கி நீங்கள் அரைச்சி தலைக்கு பூசிட்டிங்கன்னா ஓரளவுக்கு கருப்பாயிரும். ஆனால் நீங்கள் அடுத்த வாட்டி தலை குளிச்சிங்கன்னா 3 நாளில் பல்லரிச்சிரும். அதனால் வாரத்துக்கு 2-3 வாட்டி இந்த மருதாணியை அவரையும் மாற்றி போடணும். அப்படி போட்டால் அது சேஃபானது. சிலருக்கு மருதாணியை அவரையும் அலர்ஜியாக தான் அதை விட்டுற வேண்டிதான். புரியுது இல்லைங்களா? ஸோ டை போடலாம், அதனால் தவறு இல்லை. ஆனால் சிலருக்கு டை போடுறதுனால அலர்ஜி வரும். அலர்ஜி வரக்கூடியவர்கள் கண்டிப்பாக போடக்கூடாது. இயற்கை டைங்கிறது மருதாணியும் அவரையும் மட்டும்தான். ஆனால் இயற்கை டைங்கிற பேரில் கமர்ஷியலாக கடையில் விற்கிறது வாங்கி வந்து போட்டு ஒரு வாரத்துக்கு மேலே கருகருன்னே உங்கள் முடி இருந்துச்சுன்னா அது இயற்கை டை கிடையவே கிடையாது. சரிங்களா? ஓகே. அடுத்தது காஃபி டீ. சரிங்களா? காஃபி குடிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக காஃபி குடிக்கலாம். டீ குடிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக குடிக்கலாம். காஃபி டீ கிட்டத்தட்ட 200-300 வருஷமாக குடிச்சிட்டு இருக்காங்க மக்கள். காஃபி குடிச்சு யார் செத்து போனதான் நான் கேள்விப்படல. டாஸ்மாக் போகிறவங்க தான் பல பேர் செத்து போகிறான். தாராளமாக காஃபி குடிக்கலாம். அதுவும் சிக்கரி கலக்காத காஃபியை தாராளமாக குடிக்கலாங்க. அது எந்த கெடுதல் இல்லை. அதில் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு காஃபியோ 2 காஃபியோ குடிக்கிறது தப்பு இல்லை. ஆனால் காலையிலேருந்து 10 to 15 காஃபி குடிக்கிறது நல்லது கிடையாது. காஃபியில் கெஃபைன்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. பட் நீங்கள் நினைக்கிற மாதிரி அது பெரிய விஷயத்தை உருவாக்காது. இன்னும் சொல்ல போனால் காஃபி உங்களை பசியை தூண்டுங்கிறத கிரல்லின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு காஃபி உதவியாக இருக்குது. பட் காஃபிங்கிறது சிக்கரி கலக்காத பியூர் காஃபி, இதைத்தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்ஸ்டன்ட் காஃபி கண்டிப்பாக எடுத்துக்காதீங்க. அதை ப்ராசஸிங்கில் நிறைய கெமிக்கல் சேரப்பதால் நிறைய பேருக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் வருது. சிலருக்கு காஃபி பார்த்தீங்கன்னா வயிறெரிச்சல் வரும், அதனால் விட்டுறலாங்க. அதே மாதிரி டீ தாராளமாக எடுத்துக்கலாம், அதனால் எந்த கெடுதலும் கண்டிப்பாக கிடையாது. காஃபி டீ குடிக்க விருப்பம் இல்லையா, தாராளமாக விட்டுருங்க, அதில் எந்த வித தவறும் கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா பெரியார் அடிக்கடி சொல்லுவார், ஆவியில் ராக்கெட் விட்டான் அமெரிக்காக்காரன், கேட்டா இல்லைங்களா? ஆவியில் வெள்ளைக்காரன் ராக்கெட் விடுறான், ஆனால் நம்ம ஊரில் புட்டு மாசு விட்றான், கேட்டா இல்லைங்களா? இப்படி தான் சொல்லுவார். ஸோ காலை சிற்றுண்டிய பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்ஸ், அதாவது காலையில் அரிசி, கோதுமை, ராகி, சோளம் இது போன்ற விஷயங்களை உணவாக எடுத்துக்கொண்டு உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவர்களே இந்தியர்கள் தான். ஆனால் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஊர்லெலாம் கிடையாது, ஆனால் வெளியூர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை சாப்பிட்றாங்க. சரிங்களா? இந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் சாப்பிடலாமான்னு கேட்டால் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். குப்பையில் நீங்கள் பாலை ஊற்றி சாப்பிடுவீங்களா?
கண்டிப்பாக கிடையாது. கரெக்டாக இல்லைங்களா? அப்போது இந்த கார்ன்ஃப்ளாக்ஸுங்கிறது என்ன? சோளத்தை ப்ராசஸ் பண்ணி அதில் கூட எல்லா ஊட்டச்சத்தையும் எடுத்து 5 ரூபா 10 ரூபா ஒரு 20 ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய சோளக்கருதை எடுத்து அதை சோளப்பொரியாக மாற்றி அந்த கார்ன்ஃப்ளேக்ஸாக மாற்றி ஒரு டப்பாவில் அடைச்சி 150 ரூபாய்க்கு விற்கிறான். எவ்வளோ விற்கிறான்? நம்ம ஊர்லேயே வந்து நம்ம சோளத்தையே வாங்கி 20 ரூபாய்க்கு வாங்கி அதை ப்ராசஸ் பண்ணி அதில் கூட எல்லா நல்ல சத்தையும் எடுத்தெறிஞ்சு போட்டு அதை என்ன பண்ணுறான்? 120 ரூபாய்க்கு விற்கிறான். இந்த கருமாந்திரத்தை நம்ம ஏன் சாப்பிடணும்? அதுக்கு பதிலாக உங்களுடைய உணவானது காலையில் சீரியல்ஸ், அதாவது இட்லி தோசை சப்பாத்தியோ இல்லை பொங்கலோ அரிசி சாதமோ எது வேணாலும் சாப்பிட்லாங்க. இந்த செயற்கையாக இருக்கக்கூடிய கார்ன்ஃப்ளாக்ஸ், ஓட்ஸ் இது போன்ற விஷயங்கள் எடுத்துக்காதீங்க. ஓட்ஸ் நம்ம ஊரில் விளையுதா? முதல்ல கேட்குறேன். ஓட்ஸ் நம்ம ஊரில் விளையுதா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கிடையவே கிடையாது. நம்ம தாத்தம் போட்டோம்ல என்ன ஓட்ஸாக சாப்பிட்ருந்தான்? கிடையாது இல்லையா? நாம் ஏன் அந்த கருமாந்திரத்தை போய் சாப்பிட்றோம்? அது என்ன வேலை யோசிச்சு பாருங்கள். இதில் வேறு அது சாப்பிடும்போது அது ஒரு பெரிய நாகரிகம் மட்டும் இல்லாமல் தன்னுடைய வசதி வாய்ப்புகளையும் கொஞ்சம் காட்டிக்கிற மாதிரியும் ஆகி போயிடுது. இது சாதாரண குறிப்பாக குழந்தைகளுக்கு, ஒரு ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனசில் ஒரு ஏக்கத்தை உருவாக்கக்கூடிய, சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமான உணவை நாம் தவிர்ப்பது கண்டிப்பாக அவசியம். ஸோ கண்டிப்பாக நம்ம ஊரில் ரொட்டீனாக நம்ம என்ன சாப்பிட்ருக்கோமோ அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்டாலே போதுமானது. சரி, ஒரு உணவை பொறுத்த வரைக்கும் கழுத்துக்கு மேலே மட்டும்தாங்க அது இட்லி தோசை சப்பாத்தி பூரி பிரியாணி மட்டன் சிக்கன் எல்லாமே. கழுத்துக்கு கீழே நம்ம உடம்பு எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது மாவுச்சத்தா, இது புரோதச்சத்தா, இது கொழுப்புச்சத்தா, இதில் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கா, இதில் நார்ச்சத்து இருக்கா, இதில் நீர்ச்சத்து இருக்கா, அப்படி தான் உடம்பு பார்க்கும். கழுத்துக்கு கீழே போச்சுன்னா இப்படி தான் உடம்பு பார்க்கும். கழுத்துக்கு மேலே மட்டும்தான். ஏன் கழுத்துக்கு மேலே இப்படி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஓர் உயிர் தன் உயிரை பாதுகாத்து கொள்வதற்கு பசி உணர்வு, ஒரு உயிர் தன் இனத்தை பாதுகாத்து கொள்வதற்கு பால் உணர்வு. நல்லா யோசிச்சு பாருங்கள். பசிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இயற்கை கொடுக்காமல் இருந்தால் நம்மளால் சோறு திம்புமா? திங்கவே மாட்டோம். கேட்டால் இல்லைங்களா? எனக்கு பசிக்குதுன்னு தான் சாப்பிடுவோம். எங்கேயாவது நம்ம செத்து போயிடும்னு நினச்சி சாப்பிட்ருக்கோமா? ஐயோ சோறு திங்கலின்னு எனக்கு செத்தே போயிடும்னு நினச்சி சாப்பிட்ருக்கோம்? இல்லையே. எனக்கு இட்லி பிடிக்கும், எனக்கு சாம்பார் வடை பிடிக்கும், எனக்கு பார்த்தீங்கன்னா வந்தோடனே பொரியும் இதெல்லாம் கொடுத்தாங்க. அதில் ஆர்வம் தானே. பசியே இல்லைன்னா கூட அதை டீ இதையும் பார்க்கும்போது ஒரு ஆர்வம் ஏற்படுது இல்லைங்களா? ஸோ பசி உணர்வுங்கிறது ஒரு உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக. ஆனால் கீழே போகும் பொழுது உடம்பு அப்படி பார்க்குறதே இல்லை. நம்ம உணவில் மாவுச்சத்து இருக்கா, நார்ச்சத்து இருக்குதா, புரோதச்சத்து இருக்குதா, கொழுப்புச்சத்து இருக்குதா, விட்டமின்ஸ் இருக்கா, மினரல்ஸ் இருக்கா, இப்படி போன்ற விஷயங்களை மட்டும்தான் அது பார்க்கும். அப்போது நம்ம உணவு சமச்சீராக இருக்கணும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 600 கேலரி மாவுச்சத்தில் இருந்து வரணும். ஏன்னா இன்றைக்கி இந்த எக்ஸ்ட்ரீம் டயட் ப்ராக்டிஸ் இருக்குது. நான் எந்த விதமான உணவு பழக்கத்துக்கும் எதிரானவன் கிடையாது. பேலியோ டயட் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வருமா? இந்த பேலியோ டயட் ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வருமானு கேட்டால் சிலர் தீவிரமாக ஃபாலோ பண்ணுறாங்க, நல்ல ரிசல்ட்ஸும் கிடைக்கிது. ஆனால் நீங்கள் உணவை தேர்ந்தெடுக்கும் போது ஒரு மாவுச்சத்து இருக்கணும், புரோதச்சத்து இருக்கும். புரோதச்சத்துனா என்ன? பருப்புகள். கேட்டால் இல்லைங்களா? எல்லா வகையான பருப்பு, தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, துவரம்பருப்பு, கொள்ளு, அப்புறம் அசைவ உணவுகளும் தாராளமாக எடுத்துக்கலாம். சொல்லப்போனால் புரோதச்சத்து 2 வகையாக பிரிக்கப்படுது. ஃபஸ்ட் கிளாஸ் புரோட்டீன், செகண்ட் கிளாஸ் புரோட்டீன். இந்த ஃபஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முட்டை வெள்ளைக்கரு, சிக்கன், மட்டன், மீன், பன்னீர், இந்த காளான், இதில் தான் ஃபஸ்ட் கிளாஸ் புரோட்டீன் இருக்குது. மீதி பருப்பு, சோயா, அதில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா புரோதம் இருக்குது, அதில் செகண்ட் கிளாஸ் புரோட்டீன் இருக்குது. ஸோ உங்கள் உணவில் பருப்போ இல்லை முட்டை வெள்ளைக்கருவோ மீனோ மட்டனோ சிக்கனோ தாராளமாக எடுத்துங்க. அசைவம் சாப்பிட விரும்பாதவர்கள் இந்த பன்னீர், காளான் இது போன்ற விஷயங்கள் தாராளமாக சேர்த்துக்கிங்க. ஆனால் புரோட்டீன் பவுடர் அவசியமே கிடையாதுங்க. ஒரு புரோட்டீன் பவுடர் டப்பா 2000 ரூபா 1500 ரூபா உங்களை டார்கெட் பண்ணி விற்கிறாங்க. அதுவும் இன்றைக்கி பல இளைஞர்களை பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மில் இருக்கு இல்லைங்களா, நீ புரோட்டீன் பவுடர் குடிச்சினா தான் உனக்கு கட்டுக்கட்டாக சதை வரும் அப்படின்ட்டு. கரெக்டாக இல்லைங்களா? அவசியமே இல்லை, தேவையே கிடையாது. அப்புறம் 1 கிராம் per kg பாடி வெயிட் சாப்பிட்டாலே போதுமானது. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, உங்கள் மனைவி, உங்கள் சகோதரி தயாரித்து கொடுக்கக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய புரோதச்சத்தே போதுமானது. பட் முடிஞ்ச அளவுக்கு நல்ல அளவு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய புரோட்டீனை நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுமானது. சரிங்களா? அப்புறம் 2 பொரியல் கண்டிப்பாக இருக்கணும். இந்த 2 பொரியல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயம்புத்தூர் ஒரு பிரபலமான ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலில் போனீங்கன்னா அந்த சட்னி சாம்பார் திருண்டு கப்பில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அளவுக்கு கிடையாதுங்க. சொல்லப்போனால் உங்கள் உணவு இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த பொரியல் இருக்கணும். குறிப்பாக எந்த மாதிரி காய்கறி பொரியல் ரொம்ப நல்லது? வெண்டைக்காய், அவரைக்காய், பீக்கங்காய், சொரக்காய், வாழைத்தண்டு, கோவக்காய்,
புடலங்காய், கொத்தவரங்காய், இந்த 8 காய்கறிகளையும் தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன டேஸ்ட்டில் வேணாலும், காரமாக வேணுமா, உளுத்தம்பருப்பு, சின்ன வெங்காயம், தேங்காய் எல்லாத்தையும் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா வெறும் வேக வச்சு சாப்பிட்டா மாத்தானாய் போய் 2 நாளைக்கு மேலே திங்க மாட்டோம். இந்த நார்ச்சத்து மிகுந்த உணவுனுடைய பலன் எவ்வளோ தூரம் இருக்குங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேங்க. 60-70களில் மனித குலத்தை மிக மிக ஒரு சேலஞ்சிங்காக ஆபத்தாக வச்சுருந்த விஷயத்துன்னு பார்த்தீங்கன்னா பெரியம்மை. அப்படி அம்மா வந்துச்சு பார்த்தீங்கன்னா முகமெல்லாம் அந்த புள்ளி புள்ளியாக இருக்கவங்களை பார்த்துருப்பீங்க. அப்போல்லாம் உயிரை எடுத்துகிட்டு இருந்துச்சு. 2000களில் அப்புறம் 70-80லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய அம்மையை உலக சுகாதாரம் அழிச்சிருச்சு. அடுத்தது 2000களில் பார்த்தீங்கன்னா மனித குலத்துக்கு எதிராக HIV எய்ட்ஸ். ஆனால் இப்போ மனித குலத்துக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய பிரச்சனை தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடிய பிரச்சனை தான் இன்றைக்கி உலகத்திலே மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்குற விஷயம். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் வரக்கூடிய பிரச்சனை என்ன பாருங்கள், உடற்பருமன். உடற்பருமனுக்கான காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். பார்டர் லைன் சுகர்னு சொல்லுவாங்க, ஆரம்ப நிலை சக்கரை வியாதி, இதுக்கான காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். சக்கரை வியாதிக்கான காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் சொல்கிறாங்க இல்லையா, டிஸ்லிபிடிமான்னு சொல்லுவோம், அதாவது ரத்தத்தில் இருக்கக்கூடிய LDL ட்ரைகிளிசரைட் லெவல் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க, இதுக்கான காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுது இல்லைங்களா, ரத்த குழாயில் கொழுப்பு படிமானம் தங்குது இல்லைங்களா, அத்ரோஸ்க்ளீரோசிஸ் சொல்லுவோம், இதுக்கான காரணம் என்ன? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். பெண்களை பாதிக்கக்கூடிய PCOD, பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் சொல்லக்கூடிய பிரச்சனைக்கான காரணம் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைச்சிங்கனாவே வெயிட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஆட்டோமேட்டிக்காக பார்டர் லைனில் இருக்கக்கூடிய சுகரை நல்லா கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். சக்கரை வியாதி இன்னும் பெட்டராக கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். அந்த கொலஸ்ட்ரால் பற்றி ஒரு தனியாக ஒரு விஷயம் இருக்குது, நான் மறுபடியும் பேசுகிறேன். அடுத்தது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த PCOD ப்ராப்ளத்துக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும். அப்போது இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இந்த நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்கள். அதாவது நீங்கள் நம்ம குடலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கட் பிரெயின் ஆக்சிஸ்னே சொல்லுவாங்க, மனதுக்கும் பெருங்குடலுக்கும் மிகப்பெரிய சம்மந்தமே இருக்குது சொல்லுவோம் இல்லையா. சில டைமில் பயத்தில் வயிறே கலக்கிருச்சியா, கரெக்டாக இல்லைங்களா, பயத்தில் வயிறே கலக்கிருச்சு. என்ன காரணம்னா மூளையை இயக்கக்கூடிய சில ரசாயனங்களும் மலக்குடலை இயக்கக்கூடிய ரசாயனம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குங்கிறது ஆராய்ச்சிகள் சொல்கிறது. இப்போது இந்த மலக்குடல் இருக்கு இல்லைங்களா, இந்த மலக்குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு 2 விஷயங்கள் உதவியாக இருக்கும். ஒன்று மலக்குடலுடைய வெளி சூழ்நிலை, மலக்குடலுடைய உள் சூழ்நிலை. மலச்சிக்கலுக்கு இது தீர்வு கொடுக்கும். நான் பேசுகிறத பற்றி கேட்டுக்கிட்டிங்கன்னா, அதாவது மலக்குடலுடைய வெளி சூழ்நிலை ஆரோக்கியம் வச்சுருக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா வயிற்றுத்தசை. வயிற்றுத்தசை வலுவாக இருந்தால்தான் உங்கள் மலக்குடலுடைய அசைவு சீராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் நகர்ந்தா தான் மலக்குடல் நகரும். யாரெல்லாம் அந்த சோபா விட்டு எந்திரிக்காமல் அங்கேயே குத்துக்கால் போட்டு உட்காந்துருக்காங்களோ அவங்களாம் பார்த்தா நிறைய பேருக்கு மலச்சிக்கல் வரும். காரணம் நீங்கள் நகர்ந்தீங்கன்னா மலக்குடல் நகரும். மலக்குடல் ஒழுங்காக நகர்ந்துன்னா உங்கள் மலம் வர்றது ஃப்ரீயாக இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உள் சூழ்நிலை. மலக்குடலுடைய உள் சூழ்நிலை தீர்மானிக்கிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா. எதுங்க? இந்த நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா. இந்த நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாவை நீங்கள் எங்கேருந்து கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் காலையில் எந்திரிச்ச உடனே இல்லை காலையிலையோ மத்தியானமோ சாதம் எப்போவாது ஒரு வாட்டி பழைய சாதம் தண்ணீர் இருக்கு இல்லைங்களா, புளிதண்ணின்னு சொல்லுவோம், சாதம் இல்லை புளிதண்ணி. ஈவன் சக்கரை வியாதி இருக்கக்கூடியவங்க கூட ஒரு அரை கிளாஸ் இந்த பழைய சாதம் தண்ணி எடுத்துக்கலாம். காரணம் இதில் ப்ரோபயாட்டிக்னு சொல்லக்கூடிய நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா இருக்குது. அதே மாதிரி தயிர் டெய்லி ஒரு அரை கப்லேருந்து 1 கப் தயிரை சேர்த்திக்கிங்க. இந்த கொலஸ்ட்ரால் இருக்கவங்களுக்கு பயந்துக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த கொலஸ்ட்ரால் விஷயத்துக்கு மறுபடி வரேன் நான். தாராளமாக தயிரை சேர்த்துக்கலாம். அந்த தயிரிலையும் இந்த லாக்டோபேசிலஸ்ன்னு சொல்லக்கூடிய நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா இருக்குது. இப்போது நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா இந்த பழைய சாதம் தண்ணியிலேருந்து தயிரிலேருந்து நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் இந்த நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியாவுக்கு உணவு எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து வேணும். இந்த நார்ச்சத்து எங்கேருந்து வரும் பார்த்தா நான் சொன்ன இந்த 8 காய்கறிகளும் வெண்டைக்காய், அவரைக்காய், பீக்கங்காய், சுரக்காய், வாழைத்தண்டு, கோவக்காய், புடலங்காய், இந்த மாதிரி கொத்தவரங்காய், இது மாதிரி 8 காய்கறிகள் இருக்கக்கூடிய நார்ச்சத்து மிக அருமையானது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அது நல்லது பண்ணக்கூடிய பாக்டீரியா இந்த நார்ச்சத்தை நீர்ச்சத்து, காற்று, கொழுப்பமிலமாக ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிடாக மாற்றுது. இந்த நீர்ச்சத்தும் காற்றும் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மலத்தை இலகுவாக்கும். இந்த காற்று மலத்துக்குள்ளே போது புதன்னு பண்ணிடும். எப்படி கோதுமாவை பெச வச்சா உப்பு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் குடலில் இருக்கக்கூடிய வால்யூம் அதிகமாகிறதுனால ஈஸியாக டாய்லெட் வெளியே வந்துடும். மலச்சிக்கல் இருக்கக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் அவசியம். பழைய சாதம் தண்ணி, தயிர், இந்த நார்ச்சத்து மிகுந்த காய்கறிகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த பாக்டீரியா ஆக்ஷனில் நீர் காற்றாக மாறி மலம் புதனாகி ஃப்ரீயாக வரும். இந்த கொழுப்பமிலம் என்ன பண்ணுது, உங்கள் குடலுக்குள்ளே ஒரு லூப்ரிகேஷனை கொடுத்து மோஷன் ஃப்ரீயாக வர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை தாண்டி இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் பாருங்கள் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்குது.
இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைச்சா என்ன பலன்? சக்கரை வியாதியினுடைய ஆரம்ப நிலை சக்கரை வியாதி கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். கட்டுப்பாடே இல்லாத சக்கரை வியாதி நல்லா கட்டுப்பாட்டில் கொண்டு வரலாம். உடற்பருமனை குறைக்க முடியும், கொலஸ்ட்ராலை குறைக்க முடியும். புரியுது இல்லைங்களா? அதே சமயத்தில் பெண்களுக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளத்துக்கு இது உதவியாக இருக்கும். ஆக இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் குறைக்க முடியும், மலச்சிக்கலையும் குறைக்க முடியும். சரி, இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்லும்பொழுது மலச்சிக்கலை சரியாக இருக்கு. இன்னொரு விஷயம், உங்கள் கடைசி உணவை 7 மணிக்குள்ளே சாப்பிடணும்னு சொன்னதுக்கான காரணம் இதாக இருக்குது. பொதுவாக உங்கள் உணவு இறப்பையிலேருந்து சிறுகுடலுக்கு போகிறக்கு 2 மணி நேரம், சிறுகுடலேருந்து மலக்குடலுக்கு பெரிய மலக்குடலுக்கு போகிறக்கு 4 மணி நேரம், மலக்குடலேருந்து மலமாக மாறி வர்றதுக்கு 4 மணி ஆகும். மொத்தம் 10 மணி நேரம் தேவை. ஸோ இரவு உணவு 7 மணிக்கு முடிச்சிங்கன்னா தான் காலையில் ஒரு 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள உங்கள் டாய்லெட் ஃப்ரீயாக வரக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிங்கன்னா தான் உங்கள் மலம் இலகுவாகி வெளியே வரக்கு உதவியாக இருக்கும். இந்த காலையில் பம்ப் செட்டை மட்டும் திறந்து குடித்தா வந்துடாதுன்னு நினைக்காதீங்க, சீராக குடிக்கணும். அடுத்தது 7.5 மணி நேரம் உறக்கம் அவசியம். ஒழுங்காக தூங்காத அன்னைக்கு பாருங்கள் மலச்சிக்கல் வந்துடும். பல நேரங்களில் தூக்கம் வந்து மிக அருமருந்து. ஹீலிங் டேக் பிளேஸ் ஒன்லி இந்த நைட்டுன்னு சொல்லுவோம். உங்கள் மனசு குணமாகுவதும் மூளை சீராகுவதும் உடல் குணமாகுவதும் உறக்கத்தில் தான். அப்படிங்கும்போது 7.5 மணி நேரம் உறக்கம் அவசியம். என்ன காரணம்? இந்த 7.5 மணி நேரம் உறக்கம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உயிர் கடிகாரத்தை சீராக வச்சுக்குது. இப்போது ஒரு 6 மாதத்தில் ஒரு குழந்தை குப்புற விழுகணும், 5 வயசில் பேச ஆரம்பிக்கணும், 13 வயசில் ஒரு பெண் குழந்தை பூ பெய்தணும், 45-50 வயசில் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் நிற்கணும். கேட்டா இல்லைங்களா? இப்போ ராஜவேல் சார் மாதிரி முடி கொட்டணும், எனக்கு முடி நரைச்சி போகணும். இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறா? நம்ம உடம்புல ஒரு உயிர் கடிகாரம் இருக்குது, அதுக்கு பேர் பயாலஜிக்கல் கிளாக், சர்க்காடியன் ரிதம். இதுதான் நம்ம உடம்புல எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன மாற்றம் வரும்ங்கிறது தீர்மானிக்குது. இந்த கடிகாரம் எதை வச்சு எங்கே தெரியுங்களா? இதுக்கான சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா இரவும் பகலும். நம்ம உடம்பு எப்படி படைக்கப்பட்டிருக்குது? பகல்னா வேலை செய்யணும், ராத்திரினா தூங்கணும். கரெக்டா இல்லைங்களா? என்னைக்கு மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்றே நம் உறக்கம் கெட்டு போனது. என்று தொலைக்காட்சி பெட்டி வந்ததோ முடிஞ்சு போச்சு. அடுத்தது செல்ஃபோன். கரெக்டா இல்லைங்களா? அதே மாதிரி இந்த நார்ச்சத்து மிகுந்ததில் இந்த எடுத்துக்கொள்ளும் போது இந்த ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கும் போது சக்கரை வியாதியை தடுக்க முடியும், பிபியை தடுக்க முடியும், வெயிட்டை குறைக்க முடியும். ஈஸியான மெத்தடுங்க. நீங்கள் எங்கிட்ட வந்தீங்கன்னா நான் ஃபீஸ் வாங்கிட்டு சொல்லி கொடுப்பேன். இதை புரியலீங்களா? நான் இன்றைக்கி உங்களுக்கு ஃப்ரீயாகவே சொல்கிறேன். நீங்கள் யாரும் என்னோடய வாடிக்கையாளரோ கஸ்டமரோ கிடையாது. ஒரு பொழுதும் எனக்கு வரக்கூடிய நோயாளிகளை நான் கஸ்டமராக வாடிக்கையாளரோ பார்க்குறதில்ல. ஒரு ஆரோக்கியம் சார்ந்த சுயசார்புள்ள நபர்களாக தான் உங்களை உருவாக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய யூடியூப் சேனல் நான் எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, என் ஃபோன் நம்பரும் தெரியாது. பொதுவாக இந்த மாதிரி மேடைகளில் கூட நான் பேசுறதில்லை. என்ன காரணம்னா மருத்துவம் என்பது எனக்கு அது வந்து ஒரு புண்ணியமான காரியம், அது எனக்கு வியாபாரம் கிடையாது. மருத்துவம் பண்ணுவதனுடைய பலனாக பை ப்ராடக்டாக தான் வருமானம் ஒழிய வருமானத்துக்காக மருத்துவம் கிடையவே கிடையாது. வருமானத்துக்காக மருத்துவம் பண்ணுற அன்னைக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். சரிங்களா? இதுக்காக நான் ரொம்ப நல்லவன்லாம் சொல்ல. ஏனுங்க, சூரியன் வந்து காலையில் வந்து சாயந்தரம் வந்துட்டு போகுது, அதுக்கு நல்ல சூரியன்னு சொல்கிறோமா? கரெக்டாக இல்லையா? அப்படிலாம் கிடையாது. ஒருத்தன் அவன் வேலையை செய்யணும். டாக்டராக இருந்தால் வேலை செய்யணும் இல்லையா? ஒரு துப்புரவு பணியாளர் நீட்டாக க்ளீன் பண்ணுறாரு, அவர் நல்ல துப்புரவு பணியாளர் மோசமான துப்புரவு பணியாளர் தான் இருக்காங்களா? ஒரு டாக்டருக்கு என்ன வேலை? சமுதாயத்தில் நோய் இருக்கணும், வைத்தியம் பண்ணணும். இது என்னோட வேலை. இந்த வேலையை செஞ்சுட்டு போகிறேன். நான் நல்ல டாக்டர்னா கெட்ட டாக்டர்னா அப்படிலாம் கிடையாது. அதனால் என்னை தூக்கி தலையில் வச்சு கொண்டாட வேண்டாங்க. இதே வேலையை நான் செய்கிற வேலைக்கு கூலியை வாங்கிக்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நோய் வராமல் பார்த்துக்கிறதுக்கான வேலை யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. சரி, இந்த கொலஸ்ட்ரால், நெய் சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால், தயிர் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால், முட்டை மஞ்சள் கரு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால், மட்டன் சிக்கன் சாப்பிட்டால் கொலஸ்ட்ரால். சரி, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடியவங்க இது எல்லாத்தையுமே நிறுத்துருங்க. சின்சியராக டயட் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணியும் சில பேர்த்துக்கு இந்த ட்ரைக்ளிசரைடு அதிகமாக இருக்கும், இல்லை இந்த கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கும். அப்போது இவங்களுக்கு உணவினால் எந்த விதமான மாற்றமும் அந்த கொலஸ்ட்ராலில் வரலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மருந்து போட்டு தான் ஆகணும். ஜெனட்டிக்காக இவங்களுக்கு கொலஸ்ட்ராலை கையாளக்கூடிய திறன் இல்லை. அப்படியா? கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய எல்லாரும் மாத்திரை போட்டு தான் ஆகணுமா அப்படின்னா அப்படியும் இல்லைங்க. இன்றைக்கி இதுக்கான ஒரு ரிஸ்க் அனாலிசிஸ் இருக்குது. முதல்ல உங்களுடைய வெயிட் என்ன, உங்களோட ஹைட் என்ன, உங்களுடைய பிபி என்ன, சக்கரை வியாதி இருக்கா, பிபி இருக்குதா, குடிப்பழக்கம் இருக்கா, சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்குதா, இதெல்லாம் பார்த்துட்டு இந்த எல்டிஎல் லெவல் எவ்வளோ இருக்குது, கொலஸ்ட்ரால் லெவலாக இருக்குன்னு பார்த்துட்டு கால்குலேட் பண்ணால் சிலருக்கு இந்த எல்டிஎலோ ட்ரைகிளிசரைடு அதிகமாக இருந்தால் கூட மாத்திரை போடணுங்கிற அவசியம் இல்லாமலும் இருக்கிறது. இதுக்கான ரிஸ்க் அனாலிசிஸே இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த பிபி சிஸ்டோலிக் ப்ரெஷர் ஒரு 140க்கு மேலே இருக்குது, தண்ணி போடுற பழக்கம் இருக்குது, சிகரெட் குடிக்கிற பழக்கம் இருக்குது, கூட சர்க்கரை இருக்குன்னா அப்போது இந்த ஸ்டாட்டின் மாத்திரை கண்டிப்பாக போட்டாகணும். என்றைக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க, எந்த பொது மருத்துவரும்
எந்த கார்டியாலஜிஸ்ட்டும் தேவையில்லாமல் இந்த ஸ்டாட்டின் மாத்திரை உங்களுக்கு எழுத மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, போய் வெயிட்டை குறைங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஒழுங்காக சிகரெட் குடிக்கிறத நிறுத்துங்க, ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணுறதை நிறுத்துங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணி ஒரு 6 வாரம் கழிச்சு வாங்க, அதுக்கப்புறம் மாற்றம் வராத பட்சத்தில் நம்ம மாத்திரை போடலான்ட்டு. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், மாத்திரை போடுறதுக்கு தயாராக இருக்கும், ஆனால் தண்ணி போடுறது நிறுத்த தயாராக இல்லை, சிகரெட் பிடிக்கிறது நிறுத்துறதுக்கு தயாராக இல்லை. கரெக்டாக இல்லைங்களா? சரியா 7.5 மணி நேரம் தூங்குறதுக்கு நம்ம தயாராக இல்லை. இன்னும் சொல்ல போனால் மது அருந்தக்கூடியவர்களுக்கு 20 to 40 மில்லிமீட்டர் பிபி சேர்த்தி காட்டுங்கிற விஷயம் நிறைய பேர் தெரியுதில்ல. நிறையா பேர்த்துக்கு ட்ரிங்க்ஸை விட்டாவே பிபி தானாகவே சரியாக போயிடும். பல பேர் ட்ரிங்க்ஸை விட தயாராக இல்லை, ஆனால் அதுக்கு ஒரு மாத்திரை போட தயாராக இருக்காங்க. பொதுவாக ஒரு நல்ல பொது மருத்துவர் என்ன பண்ணுவார், எம்டி ஜென்ரல் ஃபிசிஷியன் இருக்காருங்களா, அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அற்புதமான பொது மருத்துவர்கள் இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அலோபதி மருத்துவம் தவறானதெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா நான் இயற்கை மருத்துவங்கிறதுனால ஒரு மருத்துவத்தை தாழ்த்தியெல்லாம் என்னால் பேச முடியாது. ஏன்னா மருத்துவங்கிறது ஒரு ஆலமரம் மாதிரி, ஒரு கிளை அலோபதி மருத்துவம், இன்னொரு கிளை இயற்கை மருத்துவம், இன்னொரு கிளை சித்தா ஹோமியோபதி, எல்லாம் ஒரு குடும்பம். அதில் கூட நல்ல விஷயங்கள் தான் எடுத்துக்கணும். இன்றைக்கும் சொல்ல போனால் மிக மிக வெளிப்படையான மருத்துவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அலோபதி மருத்துவம் தான். நீங்கள் போய் இன்றைக்கி ஒரு மருந்து டப்பா வாங்க, அதில் ஒரு சீட் இருக்கும், இந்த மருந்து இந்த கெமிக்கல் இருக்குது, இந்த டோஸ் போடணும், இதனால் இந்த சைடு எஃபெக்ட் வரும், இந்த மருந்தோட இன்ட்ராக்ஷன் இப்படி இருக்குங்கிற வெளிப்படைத்தன்மை மிகுந்தது அலோபதி மருத்துவம். இன்றைக்கும் உயிர் காக்கக்கூடிய மருத்துவம் அலோபதி மருத்துவம். புரியுது இல்லைங்களா? நான் இயற்கை மருத்துவராக இருந்தாலும் அலோபதி மருத்துவத்தினுடைய சிறப்பை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, இயற்கை மருத்துவத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் மருந்தே எடுத்துக்க வேணேன். கிடையவே கிடையாதுங்க. ப்ராக்டிக்கலாக இருங்க, தயவு செய்து ப்ராக்டிக்கலாக இருங்க. ஆனால் மருந்து 30-40% தான், வாழ்வியல் மாற்றம் 60-70%. இதை யாரும் புரிஞ்சுக்க தயாராக இல்லை. சிலருக்கு மருந்து தேவையில்லை, வெயிட்டை குறைச்சா போதும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைச்சா போதும், உணவில் மாற்றம் கொண்டால் போதும், மன அழுத்தத்தை கையாண்டால் போதும், பழக்க வளத்தை மாற்றிக்கிட்டால் போதும். சரிங்களா? ஆக ஒரு 100 பேர் பிபிக்கு மாத்திரை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பேர் 100 பேர் குடிப்பழக்கம் இருக்கவங்க போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பேர் குடிப்பழக்கத்தை நிறுத்தினாங்க, அவங்க பிபி நார்மல் ஆயிரும். ஏன்னா மது பழக்கத்தை நிறுத்தி ஒரு 6 வாரம் பிபி சார்ட் போட்டு காலையிலையும் சாயந்தரம் செக் பண்ணி பார்த்து ஒரு 6 வாரம் பார்த்ததுக்கப்புறம் பிபி நார்மல் ஆகாத பட்சத்தில் மட்டும்தான் ஒரு பொது மருத்துவர் மருந்து எழுதுவார். அற்புதமான சில பொது மருத்துவர்கள் ஈரோட்டுக்குள்ளேயும் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் நாம் விட தயாராக இல்லையே, மது அருந்துவதை விட தயாராக இல்லை. ஹாப்பி சாட்டர்டே கேட்டா இல்லைங்களா? புகைப்பிடிப்பதை நிறுத்த தயாராக இல்லை. ஆனால் டாக்டர்கிட்ட போய் என்ன கேட்குறோம், ஒரு சைடு எஃபெக்ட் வருமா இந்த மாத்திரையில் கேட்டா இல்லைங்களா? மருந்து அருந்தும் போது வராத சைடு எஃபெக்ட் அவன் கொடுக்கக்கூடிய மாத்திரையில் வந்துட போகுது. ஸோ இப்போ கொலஸ்ட்ரால் பற்றி சொல்ல வரேங்க. பொதுவாக முட்டை, மட்டன், சிக்கன், தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் எடுத்துக்கொள்வதால் வரக்கூடிய கொலஸ்ட்ராலை விட மாவுச்சத்து அதிகமாக எடுத்துக்கொள்வதால் வரக்கூடிய கொலஸ்ட்ரால் தான் அதிகம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, கொலஸ்ட்ரால் வில்லன் கிடையாது. உங்கள் ஒவ்வொரு அணுக்களும் கொலஸ்ட்ராலால் செய்யப்பட்டது. உங்களுடைய பித்த நீர் இருக்கு இல்லைங்களா, ஜீரண பித்த நீர், அது கொலஸ்ட்ராலால் செய்யப்பட்டது. விட்டமின் டி உடம்பு உற்பத்தி ஆகுதுல, அது கொலஸ்ட்ராலால் செய்யப்பட்டது. செக்ஸ் ஹார்மோன் கொலஸ்ட்ராலால் செய்யப்பட்டது. உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய கொழுப்பும் கொலஸ்ட்ராலால் செய்யப்பட்டது. ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் தாங்க தொந்தரவு. தசைகளிலும் அணுக்களிலும் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் தப்பு இல்லை. அப்போது இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக வரக்கான முக்கியமான காரணம் அளவுக்கு அதிகமான மாவுச்சத்து எடுத்துக்கிட்டால் கொலஸ்ட்ரால் வரும். இன்னும் சொல்லப்போனால் கொலஸ்ட்ரால் மிகுந்த உணவையே நீங்கள் எடுத்துக்கலினாலும் நம்ம கல்லீரல் கொலஸ்ட்ராலை உற்பத்தி பண்ண முடியும். ஸோ பி ப்ராக்டிக்கலுங்க. அதே மாதிரி இன்னைக்கு மது அருந்தனால் வரக்கூடிய ஃபேட்டி லிவரை விட மெட்டபாலிக் அசோசியேட்டட் ஃபேட்டி லிவர்னு நாங்கள் சொல்லுவோம். அதாவது தவறான வாழ்க்கை முறை, உடற்பருமன், மது அருந்துதல், சக்கரை வியாதி, இதனால் வரக்கூடிய ஃபேட்டி லிவர் தாங்க ஆபத்து. இந்த ஃபேட்டி லிவருக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஆக அதை குறைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிரும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம குடலால் 10% மேலே கொலஸ்ட்ரால் அப்சர்வ் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. புரியுது இல்லைங்களா? ஸோ இனி ஏதாவது கேள்வி பதில் மாதிரி வச்சுக்கலாங்களா? ஏதாவது கேள்வி கேட்கணுமா, இல்லை முடிச்சுக்கலாமா? என்னங்க, எனக்கு இது அருமையான கேள்வி தானுங்க. முடி டெட் ஆர்கன் தான், ஆனால் எப்படி வளருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் நேரடியாக ஒரு உணவை உறிந்து கொள்ளக்கூடிய தன்மை அதுக்கு இல்லை. ரெண்டாவது, இப்போ நகை இருக்கு இல்லைங்களா, இப்போ நகத்தை வெட்டுறீங்களே, வலிக்குதா உங்களுக்கு? உயிரோடு இருக்கக்கூடிய உங்கள் உடம்பு பகுதி வெட்டினா என்ன ஆகும்? மாட்டுக்கு காலுக்கு அந்த குழாம்பு இருக்கு இல்லைங்களா, குழம்பு செதுக்குவாங்க, பார்த்துருப்பீங்க, வலிக்காது. ஸோ நம்ம உடம்புல ஸ்கின் அண்ட் அப்பண்டேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் தோல் இல்லாமல் இணை உறுப்புகள்னு சொல்லக்கூடிய இந்த நகம், இதுக்கு எல்லாத்துக்குமே உயிர் கிடையாதுங்கிறது தான் உண்மை.
அது இன்னும் சயின்டிஃபிக்காக அது எப்படி வளருதுங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா அடுத்த வாட்டி படிச்சுட்டு வந்து சொல்கிறேன். எனக்கு தெரியலைங்க உண்மையாலுமே. நல்ல கேள்விங்க இது. சிந்தனையை தூண்டிட்டாரு. நான் அதுக்கான ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்து அடுத்த வாட்டி சொல்கிறேன். எனக்கு இருந்தாலும் பின்மண்டையில் இருக்கிறதல்லவா. சரிங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா சில ப்ரிசர்வேட்டிவ் நார்மலாக இருக்குது. அந்த ஊறுகாய் போடுறோம் இல்லையா, இயற்கையாக பண்ணக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ், உப்பு போட்டு வைக்கிறது, உப்பு கண்டோம், மட்டனையும் உப்பு கொட்டுவோம், அந்த மாதிரி விஷயம் ஓகே. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்தரலாம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல உணவுகள் அந்த பேஸ் லைன் ஒரு ப்ரிசர்வேட்டிவோட தான் வருது. பட் அரசாங்கம் அதுக்கான கைட்லைன்ஸ் வச்சுருக்குது. FSSAIன்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத உணவு எடுத்துக்கிறது பாதுகாப்பு இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் அதை ஏன் பயந்து சாப்பிடணும்? ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத விஷயத்தை நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? இந்த நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றிங்க. எனக்கு ஏதோ சில 4 விஷயத்தை கொண்டு உளறி கொட்டிட்டேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்டுக்குங்க. இல்லை என்னோடய யூடியூப் சேனலில் நிறையா படித்து நிறையா பேர்த்து கேட்டுட்டு, என் சொந்த கருத்தில் எதுவுமே இல்லைங்க, நான் பேசுகிறது எல்லாமே பல பேர்த்துக்கிட்ட இரவல் வாங்கி பேசுகிறேன். என்ன புத்திசாலிலாம் நினச்சிக்காதீங்க. நான் எல்லாத்தையும் நிறைய பேர்த்து கேட்டுட்டு வந்து அந்த கருத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது பிரயோஜனம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி பாருங்கள். சரிங்களா? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் கேன்சருக்கான காரணி. அதாவது நம்ம பொதுவாக நம்ம உடம்புல வந்துங்க கேன்சர் அணுக்கள்ங்கிறது டெய்லியுமே உருவாயிட்ருக்குங்கிற விஷயந்தான் நார்மலாக எல்லாத்து உடம்புலையும் ரெகுலராக ஏதோ ஒரு டைமில் கேன்சர் அணுக்கள் வரும். எப்படி கேன்சர் நம்ம எல்லாத்துக்கும் வரதில்லை அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி 2 வகைப்பட்டது. ஃபஸ்ட் லைன் டிஃபென்ஸ், செகண்ட் லைன் டிஃபென்ஸ் சொல்லுவோம். அதில் T செல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சிறப்பு வெள்ளை அணுக்கள் இருக்குது. இந்த வெள்ளை அணுக்களுடைய வேலை என்ன, நேச்சுரல் கில்லர் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இதனுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு முழுவதும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். எங்காவது ஏதாவது செல் திசை மாறி தன்னுடைய குணாதிசையை மாற்றிக்கிச்சுன்னா அதை அடையாளம் கண்டு அழிக்கிற வேலையே எதிர்ப்பு சக்தி தான். எப்போ நம்ம எதிர்ப்பு சக்தி பலகீனமாகிறதோ அங்கே தான் கேன்சருக்கான முதல் ஸ்டெப். அதனால தான் பாருங்கள், இளம் வயதில் கேன்சர் வந்தால் அவங்களுக்கான தீர்வு ரொம்ப குறைவு. வயசாகி வரக்கூடிய கேன்சருக்கு தீர்வு ஈஸியாக கிடைக்கும். என்ன காரணம்? எதிர்ப்பு சக்தி எந்த வயசில் அதிகமாக இருக்கும்? சின்ன வயசில். எதிர்ப்பு சக்தி சின்ன வயசில் அதிகமாக இருக்கும். சின்ன வயசுலேயே கேன்சர் வருதுன்னா அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி ஒழுங்காக வேலை செய்யலை, பலமிழந்து போச்சு. அதனால தான் சின்ன வயசில் வரக்கூடிய கேன்சருக்கு தீவிரம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். வயசாகும்போது இயல்பாகவே எதிர்ப்பு சக்தி குறையும், அப்போ கேன்சர் வரும். ஸோ கேன்சர் வராமல் தடுப்பதற்கு ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? எதிர்ப்பு சக்தியை ஆரோக்கியம் வச்சுருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் இப்போ சொன்ன எல்லா விஷயங்களும், 7.5 மணி நேரம் உறக்கம், முறையான உடற்பயிற்சி, தரமான உணவு, மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை முறை, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் மிக வலிமையானது. சொல்ல முடியாத சில காரணங்கள், புரிந்து கொள்ள முடியாத காரணங்கள், மருத்துவ உலகத்துக்கே தெரியல இது ஏன் வருது அப்படின்ட்டு. ஆனால் ஒரு செல்லுக்குள்ள சரியான வளர்ச்சி ஆகாமல் வேகமாக வளர்ச்சி அடைவதும் உருமாற்ற வளர்ச்சி அடைவது தான் கேன்சர். இது ஏன் வருதுன்னு என்ன சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த உருமாற்றம் வரக்கூடிய அணுக்களை அடையாளம் கண்டுபிடிச்சி அழிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை நம்ம எதிர்ப்பு சக்தி தான். உங்கள் எதிர்ப்பு சக்தியை நீங்கள் சீராக வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதனால தான் சர்க்கரை வியாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் சர்க்கரையை கண்ணாபின்னான்னு கண்ட்ரோல் எல்லாம் வச்சுக்கவே கூடாது. ஏன்? சர்க்கரை வியாதி ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட்டை கொண்டாடும், எதிர்ப்பு சக்தியை குறைக்கும். அதனால தான் சர்க்கரை வியாதியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். சர்க்கரை வியாதி தான் பயந்துக்காதீங்க, ஆனால் நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. உங்கள் HbA1c ஒரு 6லேருந்து 6.5க்குள்ளே HbA1cன்னு சொல்லுவோம், அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்படி மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னாவே போதும், எதிர்ப்பு சக்தி சீராக வச்சுக்கிட்டாவே போதும், முடிஞ்ச அளவுக்கு கேன்சர் தவிர்க்கலாம். இதையும் தாண்டி சில காரணிகள் இருக்குது. அதுக்கு இன்றைக்கி விளக்கம் இல்லைங்க, என்னைக்காவது ஒரு நாள் வரலாம், எனக்கு தெரியல. ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி. பொறுமையாக அவ்வளோ நேரம் உட்காந்து எந்திரிச்சு போகாமல் கேட்டதுக்கு அதோட நன்றிங்க. நன்றி, வணக்கம். நல்ல அழகாக காலை முதல் மாலை வரை ஆரோக்கியத்தை சொல்லியிருக்காரு எங்கள் தலைவர். இன்றைக்கி அவர் நிறைய டாக்டரோட பொழப்பை கெடுத்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லா ரகசியத்தையும் சொல்லி எல்லாருக்கும் வியாதி வராமல் பண்ணிட்டீங்கன்னா நாங்களாம் என்ன பண்ணுறது? ஆனால் அதை பற்றி நான் கவலையப்பட மாட்டேன். ஏன்னா இங்கே ஈரோட்டில் இத்தனை மக்கள் இருக்கிற ஒரு 100-200 பேர் தான் இதை கேட்டிருக்காங்க. கேட்டதில் எத்தனை பேர் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரில. அதனால் எங்கள் பொழப்பை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ போகிறாலும் உங்களால் தடுக்க முடியாது. மக்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த அறியாமையாக என்ன தான் தெரியல. ஏன்னா மற்ற இவர் சொன்ன மாதிரி டாஸ்மாகில் இருக்கிற கவர்ச்சி இவர் சொன்ன விஷயங்கள் இருக்கிறதில்ல இல்லைங்களா? அந்த கவர்ச்சியை தேடி ஓடுறதுனால தான் சினிமாவிலையும் சரி இதுலேயும் சரி கவர்ச்சினால் சமாச்சாரங்கள் தான். இப்போ ஒரு நல்ல சினிமா அனௌன்ஸ் பண்ணுவார். எங்களது ஈரோடு நகைச்சுவை மன்றம் உங்களை வணங்கி வாழ்த்துகிறது. நன்றி. எங்களது 250வது கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்தீர்கள், அதற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம்.
நம்மளுடைய அடுத்த கூட்டம் பார்த்தீங்கன்னா 251வது கூட்டம் 13/7/2025 இதே பெரியார் மன்றத்தில் நமது நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஏ செல்வபெருமாள் அவர்கள் முன்னிலையில் மிகச்சிறந்த நகைச்சுவை பேச்சாளர் பேராசிரியர் சங்கர நாராயணன் அவர்கள் பேச இருக்கின்றார். மிகச்சிறந்த நகைச்சுவை பேச்சாளர் ப்ரொஃபசர் சங்கர நாராயணன் வருகின்றார் 13/7 அன்று. மீண்டும் ஒரு முறை இந்த 250வது கூட்டம் இன்னும் பல ஆண்டுகள் வளர உங்களது ஒத்துழைப்பு தேவை என்று கூறி இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவு பெறுகின்றோம். நன்றி.